நற்றமிழ் புலமை கற்ற அவையோரே, சபையோரே, ஆண்டோரே, சான்றோரே, என் நேசத்துக்குரிய நெஞ்சார்ந்த நெஞ்சங்களே, சால்வேஷன் டிவி நேயர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக சிந்தையில் இனியவராம், சிந்திக்க தெரிந்தவராம், எது வந்தாலும் சந்திக்க துணிந்தவராய் அமர்ந்திருக்கிற எங்களுடைய பூரண சுவிசேஷ எழுப்புதல் சபைகளின் தலைமை போதகர் பாஸ்டர் ஜே செல்லத்துரை ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இரு பக்கத்திலும் பேசுவதற்காக அமர்ந்திருக்கிற அல்லவை சாடி நல்லவை தேடி நல்லவற்றை உள்ளபடி தருவதற்காக வந்திருக்கிற அருமையான பேச்சாளர்களே, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு வழக்கம் போல நம்முடைய சபையிலே ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அருமையான ஒரு பட்டிமன்றம். நல்ல தலைப்பு, லெந்து நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களை தியானிப்பது பாரம்பரியமா அல்லது பக்தி விருத்தியா என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். இது நமக்கு பக்தி விருத்தியை தருகிறதா அல்லது இது ஒரு சடங்காச்சாரமான சம்பவமா என்பதை குறித்து இங்கே வாதம் செய்யும்படியாக ரெண்டு அணியினர் வந்திருக்கிறார்கள். இங்கே நாம் பார்த்தோமானால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக அல்லது நான் சிறுவனாக இருக்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போவும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்முடைய மார்க்கத்தில், கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு சில பிரிவுகள் இருப்பதை நாம் அறிவோம். ஒரு சிலரை நாம் சொல்லுவோம், அவர்கள் வெறும் பாரம்பரியமான ஆராதனை நடத்துகிறார்கள், நாங்கள் தான் ஆவிக்குரியர்கள் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. அந்த நாட்களில் என்ன செய்தார்கள் என்றால், அதிகமாக இந்த சிலுவை தியான நாட்களை அதிகமாக தவக்காலங்கள் என்றும் தபசு காலங்கள் என்றும் அதை அவர்கள் தியானிப்பது உண்டு. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் 7 வார்த்தைகளை இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு பேசுவாங்க. மத்தியானம் ஆரம்பிப்பாங்க, 11 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, முடிகிறதுக்கு 2 மணி 3 மணி ஆகிடும். வேர்த்து கொட்டும், வெயில் தாங்க முடியாது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருப்போம். அப்போ அங்கே என்ன கொடுப்பாங்க எங்களுக்கு? ரசனா, மோர் எல்லாம் கலக்கி வச்சுருப்பாங்க. ரசனா இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. அது குடிக்கிறதுக்காகவே நாங்கள் சுற்றி வருவோம். எங்களுக்கு பக்தி இருக்கான்னு எல்லாம் தெரியாது. ஆனால் எங்களுக்கு வேண்டியது என்னது? மோர், ரசனா. அதுக்கு அதே வச்சுட்டு இவங்க பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம பார்க்கலாம், அதுதான். ஆனால் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி மோர் அல்லது ரசனா சப்ளை பண்ணுறவர் யாராவது சபையில் ஒருத்தர் பண்ணுவார். அவருக்கு நடையே அன்றைக்கி வித்தியாசமாக இருக்கும். நான் தான் அன்றைக்கி என்ன செய்கிறேன், மோர் சப்ளை பண்ணுறேன். அவர் அன்றைக்கி மோர் சாப்பிட்டீங்களானே அப்படிம்பார். தம்பி மோர் சாப்பிட்டியா? ஏன்னா அவர் தான் சப்ளை பண்ணுறாரு. இதுக்காகவே இருக்கும். இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைய நாட்களில் பார்த்தோம்னா, அதை பாரம்பரியம்னு சொன்ன ஆவிக்குரிய சபை என்று சொல்லி கொள்ளுகிறவர்கள், அந்த சபைகள்லேயும் இன்றைக்கி 40 நாள் உபவாசம், 20 நாள் உபவாசம், 15 நாள் உபவாசம், 1 வார காலம் உபவாசம், ஜெபம், இதெல்லாம் என்ன செய்யுது, நடக்குது. இந்த சபையில் கூட கடந்த ஆண்டு 10 நாள் 15 நாள் உபவாசம் நடந்தது. நான் கூட அட்டன் பண்ணேன். அப்படியான நாட்களில் நம்ம பார்க்குறோம். இது இப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ ஏன் இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இது பாரம்பரியமான ஒரு விஷயமா அல்லது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியமா? இது எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பஸ்கா பண்டிகை, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பஸ்கா பண்டிகை அடிக்கப்பட்ட போது அதை ஆண்டவர் சொன்னால், இதை நீங்கள் என்ன செய்யுங்க, வருஷந்தோறும் இதை நீங்கள் கடைபிடிக்கணுன்னாரு. அது மாத்திரம் இல்லை, இது நீ உன் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னாரு. அது நடந்து கொண்டே வருகிறது, பிரமாணமாக செய்து கொண்டே வருகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அதுக்கும் விளக்கம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருந்தார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவும் அந்த பாரம்பரியத்தை ஆண்டவரும் சொல்கிறாரு. இன்னும் 2 நாளைக்கு பிறகு என்ன வரும்? பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வரும் என்று அறியீர்களா? அப்போ என்ன செய்யப்படும்? மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, அவரும் அதை என்ன செய்தார்?
அனுசரித்தார். ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயத்தை ஆண்டவரும் அனுசரிக்கிறார். அப்போ அது பாரம்பரியமான ஒரு சம்பவமா அல்லது பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடந்ததா அப்படின்னு பார்த்தோமானா, இயேசுவும் அதை பற்றி ஒன்றும் என்ன சொல்லலை, இது ஒரு பக்தி விருத்தி இதில் இருக்குது அப்படிலாம் அவர் சொல்லலை. நான் வரும் வரையிலும் என்னை நினைவு கூறும்படி நீங்களும் என்ன செய்யுங்க, இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நம்மளும் என்ன செய்கிறோம், கண்டினியூ பண்ணுறோம். சபைகளில் இன்றைக்கி நான் பொதுவாக திட்டுனா யாரை திட்டுவேன்னா, ஆவிக்குரிய சபையை கொஞ்சம் திட்டுவேன். ஏன்னா நான் ஆவிக்குரிய சபை பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவன். திட்டுனா யாரை திட்ட முடியும்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தானே திட்ட முடியும். அண்ணன் தம்பியை திட்ட முடியாது, பக்கத்து வீட்டுக்காரனை திட்ட முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள என்ன வேணாலும் திட்டிக்கலாம், தாங்கிப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி அந்த செய்து கொண்டே வந்த ஒவ்வொரு விஷயங்கள் முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா பாதம் கழுவுதல் இருக்கும், அதன் பிற்பாடு திருவிருந்து கொடுப்பாங்க. இப்போ அது என்ன பண்ணப்பட்டுச்சு, நிப்பாட்டியாச்சு. அநேக சபைகளில் இல்லை. இனி அடுத்த சந்ததிகிட்ட கேட்டோம்னா ஃபீட் வாஷா அப்படின்னா என்ன அப்படின்னு பிள்ளைங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டுருக்குறோம். அப்போ இதில் பக்தி விருத்தி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசுகிறதுக்கு உட்காந்துருக்குறாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா உண்மையாக தான் தெரியுது. நான் யோசிக்கிற வேலை எனக்கு அப்படியாக தான் தெரியுது. இவங்க சொல்கிறாங்க இல்லை 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 அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, அதில் பக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை இவங்க சொல்லக்கூட, நானும் உங்களுக்கு சொல்கிறேன். சாமுவேலின் 1வது புஸ்தகத்தை பார்த்தோம்னா 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பார்த்தோம்னா அங்கே எல்கானான்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பலியிடுறதுக்காக வருஷந்தோறும், வசனம் சொல்லுது, வருஷந்தோறும் அவன் என்ன செய்வான், சீலோவுக்கு போவான். வருஷந்தோறும் போவான். அது என்னது, அவனுக்கு ஒரு பாரம்பரியமாக அவன் போயிட்டே இருக்கிறான். ஆனால் என்ன செய்கிறான்னா, அவன் பலியிடுகிறான், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறான், கர்த்தரை தொழுது கொள்கிறான். அங்கே ஒரு பக்தி இருக்குது, அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இப்படி சில விஷயங்களை இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க, எனக்கு இடது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நமக்கு எடுத்து சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் எனக்கு பேசுகிறதுக்கு வராது. அப்போ கல்லெடு தெரியட்டான்னு கேட்காதீங்க, அது வேறு விதமாக போயிடும். இப்போ 3 பேர் பேச போகிறாங்க, பார்க்கலாம். உங்களை ஏற்கனவே இவங்க நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம சைடில் இவங்க எனக்கு பேசினவங்க, அதனால் உங்களுக்கு நான் பெரிய அளவில் அறிமுகப்படுத்தலை. இவங்க என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பேசினவங்க 2 பக்கத்துலையும் பேசுகிறவங்க கொஞ்சம் கவனித்து பேசுங்க. ஏன்னா ஒரு இன்டர்வியூ நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்டர்வியூ இப்போ தான் ரொம்ப அலர்ட் ஆகுறீங்க. இன்டர்வியூ நடந்துகிட்டு இருந்தது. அப்போ 3 பேர் வெளியில் உட்காந்து இன்டர்வியூக்காக உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஆட்களுக்கு உள்ளே என்ன கேட்பான்னு, கேள்வி கேட்பான்னு தெரியல. எல்லாரும் அப்படியே முழிக்கிறான். முதல்ல உள்ள ஒரு ஆள் போயிட்டார். உள்ளே எதுக்காக போயிட்டாங்க, இன்டர்வியூக்காக போகிறாரு. உள்ளே போனோன்னா என்ன கேட்பாங்கன்னு தெரியல. இவன் 2 பேரும் நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, பக்கத்து வீட்டில் என்ன பேசுகிறான்னு சொல்லிவிட்டு என்ன செய்வோம், கிச்சன் வழியாகவே அப்படி ஒட்டி ஒட்டி கேட்போம். கேட்கலன்னா கூட இங்கே இருக்கிற டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அமைதியார் அப்படின்னு கேட்குறது நமக்கு உண்டு. அப்போ இன்டர்வியூக்கு போகிற மட்டும் சும்மாவாக இருப்பான். அவனும் பார்த்தான் உள்ளே என்ன கேட்குறான் அப்படின்னு. அவனுக்கு முதல்ல ஒரு கொஸ்டின் என்ன கேட்டான்னு தெரில. இவன் சொன்ன ஆன்சர் மட்டும் இவனுக்கு கேட்டது, ஏபிஜே அப்துல் கலாம். இவன் மனசில் வாங்கிட்டான். முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏபிஜே அப்துல் கலாம். கொஞ்சம் அடுத்த கேள்வி எனக்கு விழல, ஆன்சர் விழுந்துடுச்சு, இந்திரா காந்தி. இவன் புரிஞ்சுக்கிட்டான். 2வது கேள்விக்கு ஆன்சர் இந்திரா காந்தி. 3வது கொஸ்டின் இவனுக்கு என்ன வந்துச்சுன்னு, இவனுக்கு என்ன கேட்டுச்சுன்னா, கொஸ்டின் கேட்கல, இவனுக்கு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அதை இப்பொழுது தான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவன் உள்வாங்கி வச்சுக்கிட்டான். அவன் உள்ளே இருந்தவன் வெளியே வந்துட்டான். இப்போ வெளியே இருந்து 2வது ஆள் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அவன் கேள்வி கேட்டான், உன் தந்தையின் பெயர் என்ன? இவன் ஏபிஜே அப்துல் கலாம். அவன் கொஸ்டின் கேட்டான். அப்படியே ஒரு மாதிரி இன்டர்வியூ பண்ணவர், அப்படியே ஒரு மாதிரி மிரண்டுட்டார். அப்துல் கலாமுக்கு கல்யாணம் ஆகலையே என்கிற மாதிரி இருந்துட்டு, உன் தாயின் பெயர் என்ன? இந்திரா காந்தி. அவனுக்கு கோவம் வந்துட்டு, நீ பைத்தியமாடா, அதை இப்பொழுது தான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால் 3 பேரும் பேச போகிறீங்க. முதல்ல பேசினவர் என்ன பேசினாருன்ட்டு, அது என்ன பேசினாருங்கிறத கொஞ்சம் கவனித்து பேசினா இந்த பிரச்சனை என்ன செய்யாது,
வராது. இது கண்டிப்பாக வராது. ஏன்னா முதல்ல பேச போகிறது யாருன்னா பாரம்பரியமே என்கிறத பற்றி ஆணித்தரமாக அடித்து பேச போகிறாரு நம்ம மைக்கேல் ராஜ். அவர் சாதாரணமான ஆளெல்லாம் கிடையாது. இப்போ சாயந்தரம் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு ஆசிரியர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ஸ்கூலில் ஒரு கொஸ்டின் கேட்டேன் பிரதர். என்ன கேள்வி? அது எழுதினேன். ஒரு பையன் ஆன்சர் பண்ணி, என்ன கொஸ்டின் அது என்ன கேட்டேன்னா, கிபி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் பற்றி ஒரு குறிப்பு வரையன்னு கேட்டேன். ஒரு பையன் எழுதியிருக்கான், அவர்கள் அனைவரும் இப்போது உயிரோடு இல்லை, மரித்து போனார்கள்னு குறிப்பு எழுதியிருக்கான் பிரதர் அப்படின்னாரு. மார்க்கு போட்டிங்களா அப்படின்னேன். அவர் சொன்னார், என்ன பண்ணேன், மார்க்கு போட்டேன். ஏன் பிரதர் மார்க்கு போட்டீங்க? பிரதர் இல்லைன்னா அவன் வந்து கேட்டுருவான் பிரதர். அப்போ அவன் உயிரோடு இருக்கிறான்னா எனக்கு ஆளை காட்டுன்னு கேட்டான்னா நான் என்ன பண்ணுவேன்? மார்க் போட்டேன்னாரு. அவ்வளவு சாமர்த்தியமான ஆள் அவர். அதனால் அவர் அருமையாக வந்து பாரம்பரியந்தான்னு அடித்து நமக்கு பேச போகிறாரு. அதை கேட்டு இவங்க 3 பேரும் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். ஐயா வாங்க, அருமையான சகோதரன் மைக்கேல் ராஜ் அவர்களே வாங்க. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சபையார் மற்றும் சால்வேஷன் டிவி நிறுவனத்தார், இதை கவனித்து உற்று நோக்கி பார்க்கிற சால்வேஷன் டிவி நேயர்களுக்கும் அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொண்டு, இந்த நாளின் தலைப்பு லெந்து நாட்களை அனுசரிப்பது பாரம்பரியமா பக்தி விருத்திக்கு ஏதுவானதா? அணித்தலைவராக நான் ஆரம்பிப்பது பாரம்பரியமே என்று சொல்லிதான். ஏனென்றால் லெந்து நாட்கள் பாரம்பரியமாக தான் கடைபிடிக்கப்படுகிறது. எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை முதலில் ஆரம்பித்தவர் யார் என்று பார்த்தால், எந்த நூற்றாண்டு என்று பார்த்தால் 6ஆம் நூற்றாண்டிலே போப் கிரிகோரி என்பவர் தான் இந்த லெந்து நாட்களை ஆரம்பித்தார். அதற்கு முன்பெல்லாம் லெந்து நாட்களே கிடையாது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை ஐயா அவர்கள் சொன்னார்கள், பழைய ஏற்பாட்டில் இருந்த விளக்கத்தை சொன்னார்கள். நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது நமக்கு கிடைப்பது திருச்சபையின் வரலாறு எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம்தான். அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு இடத்துல கூட லெந்து நாட்களை அனுசரித்தார்கள் என்று நீங்கள் வாசிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, காண்பிக்க முடியுமா? ஒரு வசனத்தை காண்பிக்க முடியுமா? காண்பிக்கவே முடியாது. ஏனென்றால் இது பாரம்பரியமாக ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி என்றால் 5 நூற்றாண்டு வரைக்கும் அதை கடைபிடிக்கவே இல்லை. 6வது நூற்றாண்டில் தான் இது கடைபிடிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ தான் அவங்களுக்கு ஏதோ விடிவு வந்திருக்கு. ஏதோ ஆமாம், ஞானோதயம் வந்திருக்குது அப்போ தான். அடுத்து பார்க்கிறோம், இந்த 40 நாட்கள் தான். இது நான் உங்களுக்கு முகவுரையாய் சொல்லுகிறேன். இந்த 40 நாட்கள் லெந்து நாட்கள். இந்த நாட்களிலே எப்படி அனுசரிக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, லெந்து நாட்கள் 40 நாள் கவிச்சு சாப்பிட மாட்டாங்க. ஐயோ, தபஸ்காலம், தபஸ்காலத்தில் கவிச்சி எல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. நான் பூ வைக்க மாட்டேன், நான் கலர் கலராக ட்ரெஸ் போட மாட்டேன். லெந்து நாட்கள், லெந்து நாட்கள். சாமியார் மாதிரி வருவாங்களோ? ஆமாம்மா, சில பேர் சாமியார் மாதிரியே ஆயிடுவாங்க. ஆனால் அதில் எந்த ஒரு பக்தி விருத்தியுமே கிடையாது. பக்தி பாரம்பரியம் என்றால் என்ன? கடமைக்காக செய்வது. என் தாத்தா செய்தார், என் அப்பா செய்தார், அதை நானும் செய்கிறேன். இப்படித்தான் 6ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட பாரம்பரியம் தொடர்ந்து வருகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் எந்த நாட்கள் எப்படி அனுசரிக்கப்படுகிறது? வெறும் 40 நாள் தான் அந்த பக்தி. அதில் பக்தியே கிடையாது. கவிச்சு சாப்பிட மாட்டேன், ஆனால் ஈஸ்டர் அன்று ஆரம்பித்து விடுவேன். அன்று 40 நாள் கவிச்சு சாப்பிட மாட்டார். எது 41வது நாள் ஆரம்பிச்சிருவார். நம்ம ஆட்களா? ஆமாம், நம்ம ஆட்கள். அனுபவத்தோட பேசுகிறீங்களோ? ஐயோ, நான் குறிப்பாக யாரையும் சொல்லவில்லை. கொண்டாட்டம் ஆரம்பமாகிவிடும்.
அப்போது எங்கே அந்த பக்தி போய்விட்டது? அது பாரம்பரியம் தானே. கடமைக்காக செய்வது. கடமைக்காக நான் போனேன், 40 நாட்கள் இருந்தேன், எல்லாரும் போகிறாங்க நானும் போனேன் என்று சொல்வது. நானும் சிறு வயதிலிருந்து பார்க்கிறேன், சிறு வயதிலிருந்து ஒரு சிறுவனாக பார்க்கிறேன், அதே பாரம்பரியம்தான். வாலிபனாயும் பார்க்கிறேன், அதே பாரம்பரியம்தான். இப்போ புருஷனாகிவிட்டேன், இப்போ தாத்தாவானாலும் அதுதான். ஆமாம், நான் தாத்தாவானாலும் அதே தான் பாரம்பரியம். எந்த ஒரு பக்தி விருத்தி, இந்த பாரம்பரியத்தினாலே ஜீவியம் மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஜீவியத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்முடைய பேச்சு மாற வேண்டும், நம்முடைய சுவாபம் மாற வேண்டும். பக்தியை மாத்திரம் வைத்துக்கொண்டு என்ன பலன்? சிந்திக்க வேண்டும். இந்த பக்தி உன்னை என்ன செய்து விட்டது? பக்தியாக இருக்கிற, லெந்து நாட்கள் வந்துச்சு, பக்தியாக இருக்கிற, பக்தியாக இருக்கிற, பக்தியாக இருக்கிற. பக்தியை வைத்துக்கொண்டு என்ன? ஒரு ஜீவியத்தில் மாற்றமே இல்லையே. உன் பேச்சு மாறலையே, உன் சுவாபம் மாறலையே. பக்தி பக்தி எல்லாம் பக்தி எல்லார்ட்டும் தான் இருக்குது. பக்தி யாரிடத்தில் இல்லை? புறஜாதியர் போய் பாருங்கள், எவ்வளோ பக்தியாக இருக்கிறார்கள். இந்த பக்தியை வைத்துக்கொண்டு உனக்கு என்ன லாபம்? என்ன பரிசுத்தம் வந்து விட்டது? பாருங்கள், இந்த லெந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா சிலுவையை வெள்ளை துணியை போட்டு மூடிடுவாங்க, சாவுடு மாதிரியே இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் 6 மணி நேரம் தாங்க தொங்கினார். நம்ம ஆட்கள் நிரந்தரமாகவே தொங்க விட்டாங்க. நிரந்தரமாக நீ அங்கேயே இரு, பரிதாபமாக தொங்கி கொண்டு. அதை பார்க்குறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க? இயேசுநாதரே இவ்வளோ இந்த கதியில் இருக்கிறாரு, நம்ம எங்கேயா போகிறதுன்னு பயப்படுறாங்க. ஏன்னா நாம் காட்டுகிறது பாரம்பரியத்தை காட்டி காட்டி காட்டியே ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? அந்த சிலுவை இயேசுநாதர்னா சிலுவை தான். ஆகவே இந்த சிலுவை பாருங்கள், சாவிடு மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படி வெள்ளை துணி போட்டு. அப்போ ஆண்டவர் மேலேருந்து பார்ப்பார், அட பாவிகளா, நான் உயிர் தெரிந்து இங்கே வந்து பிதாவின் வல்ல பக்கம் வீட்டிருக்கிறேன், நீங்கள் இன்னும் வெள்ளை துணியை போட்டு மூடி என்னை சாவிடு மாதிரி ஆக்கிட்டீங்களே. இன்னும் ஆண்டவர் பரிதாபமாக சிரிப்பார். அப்போ வெள்ளை துணி போட்டவங்களாம் சாவு இல்லை இல்லை, அந்த சிலுவைக்கு வெள்ளை துணியை போட்டு மூடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, எனக்கு தெரியாது. நான் அந்த பாரம்பரியத்திலேருந்து வருகிறதுனால நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திலிருந்து நான் வருகிறேன். ஆகவே நான் பக்தியாக இருக்கிறேன், பக்தியாக இருக்கிறேன். இந்த பக்தியை வைத்துக்கொண்டு என்ன சாதித்தாய்? இப்போ 40 நாள் மட்டும்தான் பரிசுத்தமா? அப்போ ஆண்டவர் நமக்கு அப்படி தான் சொல்லியிருக்கிறாரா? நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் தான் சொன்னார். 40 நாட்கள் எந்த நாட்களில் மட்டும் நீ பரிசுத்தமாக இரு, மற்ற நாட்களில் நீ எப்படி வேணாலும் இரு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. முதலாவது ஆண்டவராக இயேசுவே இதை ஆரம்பிக்கவில்லை. ஒரு சபையில் உபதேசம் எப்படி வருகிறது என்று தெரியுமா? முதலாவது அதை ஆண்டவராக இயேசு அதை பற்றி சொல்லியிருக்க வேண்டும். அதை தொடர்ந்து அவர் சொன்னதே நம்ம ஃபாலோ பண்ணல, இதில் வேறு அதை வேறு சொல்லணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாம் பாரம்பரியம்தான், சும்மா கடமைக்காக. ஓ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, ஓ கோயில் சர்ச்சுக்கு போகணுமா? இல்லை எப்படி சர்ச்சுக்கு போகணும்ல? ஆமாம், அது பாரம்பரியம்தான். ஓ லெந்து நாட்கள் வந்துடுச்சா? ஓ ஓ லெந்து நாட்கள் சாம்பல் புதன் ஆரம்பிச்சிச்சா? ஓ நீங்கள் போய் சிக்கன் கடையெல்லாம் கேட்டு பாருங்கள், யாரும் வரமாட்டேன்றாங்கங்க. இந்த கிறிஸ்தவங்களாம் என்னமோ கொண்டாடுறாங்களாம், அதனால் சிக்கனில் யாரும் வாங்க வர்றதில்லைன்றாங்க. அப்போ அவன் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். அப்போ இது ஒரு பாரம்பரியம், இதுலேருந்து நாட்கள் வந்தால் இது பாரம்பரியமாகவே போகுது. பக்தி பக்தி பக்தின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு என்ன எதிரணியில் என்ன வந்து பேச போகிறேன் எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? இது பக்தி, இது பக்தி. பக்தியை வைத்து என்னமா செய்ய போகிறீங்க? இந்த பக்தினால் உங்களுக்கு என்னமா கிடைக்குது? சபையாருக்கு என்ன கிடைக்குது? திருச்சபைக்கு என்ன கிடைக்கிறது? கிறிஸ்தவ உலகத்திற்கு என்ன கிடைக்கிறது? ஒன்றும் இல்லை. சும்மா பக்தி பக்தி பக்தின்னு சொல்லி கொண்டிருக்க வேண்டியதான். இவர் ஒருத்தரே போதும் உங்கள் சபைக்கு. பரிசுத்தம் வேண்டும். அன்புக்குரியவர்களே, நமக்கு என்ன வேண்டும்? பரிசுத்தம் வேண்டும், சாட்சி வாழ்க்கை வேண்டும். வெறும் பாரம்பரியம் மட்டுமா 40 நாள் இருந்தால் போதாது என்று நான் சொல்லுகிறேன். வாழ்நாள் முழுவதும் நமக்கு என்ன வேண்டும்? பரிசுத்தம் வேண்டும். அது இந்த லெந்து நாட்களில் நான் சொல்வது
வெறும் பாரம்பரியமாகத்தான் போகிறது. நேற்று ஒரு சகோதரி சந்தித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் இப்போ தான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன். அப்போ பாரம்பரியமாக போகுது. ஆகவே இந்த பாரம்பரியம் நம்முடைய ஜீவியத்தை மாற்றாது. பாரம்பரியமாகவே தான் போகும். ஆகவே இது பக்தி நமக்கு வராது, அது பாரம்பரியமாக தான் போகிறது என்று தான் என் வாதத்தை நான் வைக்கிறேன். ஆகவே சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நன்றாக சிந்தியுங்கள். பாரம்பரியம்தான் என்று நான் என் வாதத்தை வைக்கிறேன். ஆகவே பேச வேண்டும் என்றால் அநேக காரியத்தில் பேசலாம். ஆகவே என்னுடைய கருத்துக்களை நான் முன் வைத்திருக்கிறேன். நம்முடைய பேச்சு மாற வேண்டும். நம்முடைய சாட்சி, பேச்சு, சுவாபம் மெயினாக மாறணும். அன்பு வேணுங்க. நெந்து நாட்கள் மட்டும் அன்பு இருந்தால் போதுமா? எல்லா நாளும் நம்ம அன்பாக இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தான் நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த லெந்து நாட்களிலே நாம் கடைப்பிடிப்பது பாரம்பரியம் என்று சொல்லி என் வாதத்தை முடிவு செய்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரன் மைக்கேல் ராஜ் அவர்கள் அருமையாக தன்னுடைய அணிக்கு வாதத்தை ஆரம்பித்திருக்கிறார். என்னையா பாரம்பரியம், அது யார், என்ன பாரம்பரியம், போப்பாண்டவர் ஆரம்பித்து வைத்தார் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிற்பாடு ஒவ்வொருத்தங்களாக கடமைக்காக செய்து கொண்டு வந்துட்டாங்க. ஜீவியத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இவங்க இதை வேறு பக்தின்னு வேறு சொல்லிக்கிறாங்களே. 40 நாள் மாத்திரம் இருந்தால் போதுமா, 40 நாள் மட்டும் அன்பு, மற்ற நாட்களெல்லாம் வம்பா, இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தன்னுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் அவர் என்ன செஞ்சுருக்காரு, கொட்டியிருக்காரு. பார்க்கலாம். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு அருமையான சகோதரி வர்றாங்க. நீங்கள் சகோதரிகள் எல்லாம் சாதாரணமாலாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு 2 பையன் இங்கே பேசிகிட்டு இருந்தானுங்க. அவன் சொன்னான், டேய் எங்கள் அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாடா அப்படின்னா. எப்படிப்பட்ட ஆள்டா அப்படின்னா, எங்கள் அப்பாட்ட நீ என்ன தலைப்பு கொடுத்து பாரு, அவர் 1.5 மணி நேரம் என்ன ஒரு நாள் அப்படி ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பாடா. எந்த தலைப்பை கொடுத்தாலும் 2 மணி நேரம் சாதாரணமாக பேசுவார்னா. அவன் அடுத்த பையன் சொன்னாங்க, இது என்னடா பெரிய பிரமாதம், எங்கள் அம்மா பக்கத்து வீட்டு ஆண்டி கூட எந்த தலைப்பும் இல்லாமல் நாள் கணக்காக பேசிகிட்டு இருக்காங்கடா அப்படின்னா. அதனால் அவங்க சாமானியமாலாம் அவங்க விடமாட்டாங்க. அவர் சொன்னதுக்கெல்லாம் இப்போ பதில் கொடுக்கறதுக்கு அருமையான சகோதரி செபாஸ்டின் மேரி வர்றாங்க. அவங்க ஒரு சபையினுடைய ஊழியர், அருமையான போதகருடைய அம்மா. இவங்க போதகர் அம்மா. வாங்க சிஸ்டர், பேசுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது என் தேவனுக்கும், அடுத்ததாக நம்முடைய தலைமை போதகருக்கும், நடுவராக வீற்றிருக்கும் அன்பு சகோதரருக்கும், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும், சால்வேஷன் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, லென்த்து நாட்களில் சிலுவை பாடு மரணங்களை தியானிப்பது பாரம்பரியமா பக்தி விருத்தியா. அருமையான சகோதரர் மைக்கேல் பிரதர் நல்லா பேசினார். பாரம்பரியமே வேதத்தில் 40 நாள் அந்த லென்த் என்ற நாட்கள் இருக்கிறதா, அப்படி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் எடுத்து வனாந்தரத்தில் போய் ஜெபித்தாருன்ட்டு வேதத்தில் இருக்குது. அந்த மாதிரி இவர் எதனா வனாந்தரத்துக்கு போயிட்டு வந்தாரான்னு முதல்ல கேட்கணும். வேதத்தில் 40 நாள் ஏசு உபவாசம் போட்டார், வனாந்தரத்தில் இருந்தார். இல்லாததை இவர், அதாவது வேதத்தில் இருக்கிறத இவர் செய்ய மாட்டார், இல்லாததை கேள்வி கேட்டுட்ருக்காரு. அதனால் இவர் முதலாவது 40 நாள் உபவாசம் வனாந்திரத்தில் போட்டாரா இல்லை அவங்க வீட்டில் போட்டாரான்னு இவரை தான் கேட்கணும். 2வது சொல்கிறாரு பக்தி வைராக்கியம். அவர் சிறு வயதில் பார்த்தாராம், வாலிப வயதில் பார்த்தாராம், வயதான இதில் கூட பார்த்தாராம். பாருங்கள், அவ்வளோ பார்த்துட்டு வந்தவருக்கு அவருக்கு இன்னும் அந்த சிலுவை தியானத்து மூலம் பக்தி அவருக்கு வந்திருக்குதான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் சொன்னார், நான் பாரம்பரியத்துலேருந்து வந்துட்டேன்னு வந்துக்கிட்டே இருக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. அப்போ இன்னும் அவர் ஆவிக்குரிய இதில் சிலுவையை இன்னும் தியானிக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இருக்கிறாரு. அதில் அவர் சொன்னார், இந்த 40 நாளில் அன்பு தான் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா இல்லைன்னு சொல்லி. நாங்கள் அணியினராக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, பிரதர் உங்களுடைய பாயிண்ட்டை சொல்லுங்கன்னு சொன்னேன். எதிரணிக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவருடைய அன்பை பார்த்தீங்களா?
எதிரணிக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அங்கே வருவேன் அப்போ தான் பேசுவேன், நான் சொல்லிட்டேன் நீங்கள் எல்லாத்தையும். அவரோட அன்பு எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். அருமையானவர்களே, இந்த நாட்களில் லென்த்து நாட்கள் என்று நாம் சொல்லும் பொழுது அதை குறித்து அநேக மொழிபெயர்ப்பாளர்கள் அது சொல்லும் பொழுது இந்த லென்த்து என்றாலுமே துளிர் விடுதல் அல்லது வசந்த காலம் என்று சொல்லுகிறது. இந்த வசந்த காலமானது இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம், ஜெப ஜீவியம், கல்வாரி தியானத்தின் மூலமாக உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு வசந்த காலம் நம்முடைய வாழ்க்கையில் துளிர்க்கிறது. அவர் சொன்னார், இந்த நாட்களில் தானா நம்ம பார்க்கணும்னு சொல்ல. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ரோமர் 14:6 வாசிக்கிறோம், நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தரை விசேஷித்து கொள்ளுகிறான். இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, எந்த நேரமோ நம்ம சிலுவையை குறித்து தியானிக்கும் போது அந்த நாட்களெல்லாம் நம் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு பிரகாசிக்கிற அநேக ஊழியக்காரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தை எந்த அளவுக்கு தியானித்தார்களோ அந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஒன்றி வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்தார். அவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்து அவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு நான் சொல்லுவேன், அவன் ரட்சிக்கப்பட்டானால் வேதத்தை ஆராய்ந்து குறிப்பாக சிலுவையை அவன் ஆராயும் போது அவனுக்குள்ள ஒரு புது மாற்றத்தை கர்த்தர் தருவார். இவர் சொன்னார், எல்லாம் பாரம்பரியம் 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 சொல்லி. பாருங்கள், நானும் ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது பாரிஸில் அந்தோனியார் சர்ச்சு, பிராட்வேயில் ஒரு மாதா சர்ச்சுக்குள்ளே கூட்டின்னு போவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இயேசுவை படுக்க வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு அழுதுட்டு வருவாங்க. நானும் அந்த காரியத்தை செஞ்சேன். ஆனால் என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பித்தனோ, அந்த சிலுவை பாடுகளை தியானிக்க ஆரம்பித்தனோ, அதிலிருந்து இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று நான் தியானிக்கும் போது எனக்குள்ள ஒரு உயிர்ப்பீழ்ச்சி உண்டானது. அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை அப்படியே துணியில் மூடி அழுகுறாங்க, அது ஒரு பாரம்பரியமாக பண்ணுறாங்கன்னு சொல்லி. இதுவரையில் நம்முடைய சபையில் பாஸ்டர் எதனா சிலுவை வச்சுருக்காரா? இல்லை இயேசு கிறிஸ்து தான் தொங்கிட்டு இருக்காரா? அவர் சுமந்துட்டு இருக்காரு பாஸ்டர். ஆமாம், புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு, சிலுவையிலே நான் அறையுண்டேன். எந்த இயேசு கிறிஸ்துவும் நம்ம தொங்க விடல, எந்த சிலுவையை நம்ம வைக்கல. ஆனால் இயேசுக்காக நாம் சிலுவையில் அறையப்பட்டு எல்லாம் யாருமே சிலுவையில் தொங்குறதில்லை. சிலுவை என்ன செய்கிறோம்னா கழுத்தில் தொங்க விட்டுக்கிறோம். பாருங்க, அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். அப்போ இந்த சிலுவை பற்றியதான தியானத்தை நம்ம வாசித்து நம்ம அதன்படி ஸ்தோத்திரம் அந்த தியானத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அது நமக்கு தேவ பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சிலுவையை பற்றியதான தியானம் அவங்களுக்கு இல்லாதனால அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு வேதம் சொல்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்குது நடுவரே. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் கொண்டு பழைய ஏற்பாட்டு காலம் வரல இந்த 40 நாட்கள் என்பது ஒரு விசேஷமான நாட்களாக அனுசரிக்கப்படுகிறது. நீங்கள் நோவா காலம் தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 40 நாட்கள் ஒரு விசேஷமான நாட்கள். அந்த 40 நாட்களிலும் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். நோவாவுக்கு வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்தது. ஆனால் நோவா குடும்பத்திற்கோ அது மீட்பின் நாளாய் முடிந்தது, ஒரு பாதுகாப்பாக இருந்தது அந்த 40 நாட்கள். மோசே 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அவர் தேவனோடு ஐக்கியப்பட்டு ஸ்தோத்திரம் அந்த மலையில் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, எலியாவை குறித்து 40 நாட்கள் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு தூதனுடைய அப்பத்தை சாப்பிட்டு எலியா 40 நாட்கள் நடந்தார். ஆனால் இந்த லென்த் நாட்களில் 40 நாள் தேவ சமூகத்தில் நம்ம உட்காரும்போது தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கிறது. தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு ஒரு உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 40 நாட்கள் நினைவே ஜனங்கள் அழுது புலம்பி ஸ்தோத்திரம் அழிவுக்கு நேராய் கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் அந்த 40 நாட்கள் உபவாசம் எடுத்தபோது ஆண்டவருடைய இரக்கம் அந்த அழிவிலிருந்து அவர்களை தப்புவித்தது. அதே போல் இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம் சிலுவை பாடுகளை தியானிக்கும் போது அது நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு பாதுகாப்பு, ஒரு உயிர்மீச்சு. அது மாத்திரமல்ல, தேவனோடு நெருங்கி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராய் அது கொண்டு செல்கிறதா இருக்கிறது. பாருங்கள், இந்த சிலுவையை நம்ம தியானிக்கும் போது அநேக நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ நடந்து வந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவை நம்ம தியானிக்கும் போது நமக்கு ஆண்டவர் சிலுவையின் மேன்மை குறித்து
நமக்கு ஆண்டவர் காட்டுகிறார். அது மாத்திரம் இல்லை, பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தருகிறார், நம்முடைய வியாதியிலிருந்து சுகமாக்குறார். சில வருடங்களுக்கு முன்பாக கூட பார்த்தீங்கன்னா சாது சுந்தர் சிங் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் எப்படின்னா இந்த சிலுவை காட்சியை கண்டுதான். பகவத் சிங் என்ற ஒரு தேவ மனுஷன் ரட்சிக்கப்பட்டது எப்படி என்றால் சிலுவையின் காட்சியை கண்டதுதான். அருமையான சகோதரன் மோகன் சி லாசரஸ் அவர்களுடைய சாட்சியை கேட்கும்போது அவர்களும் சொன்னாங்க, இந்த சிலுவை காட்சி என்னை ஆண்டவருக்குள்ளாய் நெருங்கி ஜீவிக்க வைத்தது என்று. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த 40 நாட்கள் நம்ம வெறுமனே அல்ல, தேவனுடைய சிலுவை பாடு மரணங்களை நாம் தியானிப்பது மூலமாக நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகிறது. பாரம்பரியமாய் ஒரு காலத்தில் நாம் இருந்தோம், பாரம்பரியமாக எல்லாவற்றையும் அனுசரித்தோம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு நமக்குள்ளே அதை தியானிக்க நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகிறது. கலாத்தியர் 1:14 பவுல் சொல்லுகிறார், யூதனாய் இருந்தபோது நியாயப்பிரமாணத்துக்காக நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன்ட்டு. அதே கலாத்தியரில் நம்ம வாசிக்கும் போது நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொன்னார். இன்னொரு இடத்துல சிலுவையை பற்றியே நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்கிறாரு. இப்படியாக அவர் என்றைக்கு சிலுவை காட்சியை கண்டு சிலுவை குறித்து தியானிக்க ஆரம்பித்தாரோ அந்த சிலுவைக்காக அவர் பக்தி வைராக்கியமாய் மாற ஆரம்பித்தார். அருமையானவர்களே, இந்த நாட்களில் இந்த பாடு சிலுவை மரணத்தை நாம் தியானிக்கும் போது அது பாரம்பரியம் என்பது ஒரு காலகட்டம். ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறி அந்த சிலுவையை நம்ம தியானிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கதாக இருக்கிறது. அருமையான சகோதரன், அநேக பாரம்பரியம் தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வெளியே வந்து இந்த சிலுவையின் மூலம் தியானிப்பதன் மூலமாக ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு வாழக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார்கள். பக்தி வைராக்கியத்துக்கு நேராக நம்ம வழி நடத்துகிறது. அந்த வழியில் வந்தால் கூட அதிலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் ஆவிக்குரியவர்களாய் மாறி அந்த சிலுவை தியானத்தை நாம் தியானிக்கும் போது நமக்குள்ளாய் ஒரு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கி அந்த சிலுவை பாடின் மூலமாக அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தக்கூடிய அந்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாரம்பரியம் அல்ல, அது பக்தி வைராக்கியமே என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். அருமையாக தன்னுடைய அணிக்காக பேசியிருக்கிறார்கள். நான் சொன்னேன் இல்லை, தலைப்பே கொடுக்காமலே பேசுவாங்க, தலைப்பு கொடுத்துருக்குறேன், அருமையாக பேசுவாங்கன்னு சொன்னேன் இல்லை, அடித்து வெளுத்துருக்குறாங்க. இதை கேட்ட பிறகு ஆப்போசிட்டில் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் வாபஸ் வாங்குறாங்களான்னு தெரியல. அருமையாக சொல்லியிருக்காங்க. 40 நாள் உபவாசம் இருந்தேன்னா அது எங்களுக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணுறது மாதிரி. அந்த சார்ஜ் பண்ணி அடுத்த நாள் எலியா என்ன செஞ்சார், அந்த அப்பம் புசித்தார், அந்த பலத்தில் என்ன செஞ்சிட்டார், 40 நாள் கிட்டுன்னு ஓடிட்டார். அது மாதிரி ஒரே பருவத்துக்கிட்ட நின்றுட்டார். அது மாதிரி இந்த நாட்களில் அது எங்களை சார்ஜ் பண்ணிக்கிறது ஐயா. அதை தெரியாமல் நீங்கள் பேட்டரியை கனெக்ட் பண்ணாமல் வச்சுட்டு இது பாரம்பரியன்ட்டு இருந்தால் எப்படி? கொஞ்சம் உங்கள் பேட்டரி என்ன செய்யுங்க, ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இந்த பாரம்பரியம்னு சொல்கிறீங்க, அதன் மூலமாக தியானிக்கும் போது நம்ம பக்தி விருத்திக்கு நேராகத்தான் நம்ம பிரயாணப்படுகிறோம் என்கிறத தெளிவாக எடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அருமையான சகோதரன் ஜேசன் வருகிறார். அவர் அருமையாக நல்ல பதில் சொல்லுவார். வாங்க ஜேசன் அவர்களே, வாங்க, நல்ல பதில் சொல்லுங்கள், பார்க்கலாம் அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம். பார்த்த பிறகு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். மறுபடியுமாக இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், கொடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு யார் வாய்ப்பு கொடுத்தது? இப்போது போன பட்டிமன்றத்தில் பேசியிருக்கேன் இல்லையா, அது இவர் இன்னும் பாரம்பரியத்தில் தான் இருக்கார், பழையசுலேருந்து இன்னும் அந்த இதுக்கு தான் இருக்கிறார். கரெக்ட் ஆள் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் இங்கே வந்து பேச வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பாரம்பரியமே அப்படின்ற கருத்தை தான் வந்து மையப்படுத்தி பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கி நடக்கக்கூடிய காரியங்கள் சபையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே பாரம்பரியமான காரியங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கு. நான் பைக் ஸ்டார்ட் பண்ணேன், ஒய்ஃப் பைக்கில் ஏறுறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னாங்க. சரி சொல்லு அப்படின்னேன். பைக் ஆஃப் பண்ணிட்டேன். நீ சொல்கிறதானே நான் கேட்பேன் வழக்கமா, அதனால் நீ சொல்லு அப்படின்னேன். ஒருவேளை என்னால் உங்களை சபையில் போட்டு துவைச்சேன்னா வீட்டில் வந்து பேசி தீர்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் பொறுத்துக்கோங்க அப்படின்னாங்க. இல்லை பேசி தீர்த்துக்கலான்னு சொன்னீங்களா, இல்லை கைனால் பேசலான்னு? இல்லை, கைனால் நம்ம எப்பவும் பேசுகிறதில்ல. பரவாயில்ல. இயேசுவோட சுபாவம் என்கிட்ட இருக்கிறதுனால எதுவானும் பேசி தீர்த்துக்கலான்னாங்க. சரி அப்படியே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறது வந்து சபையுமே கொமைச்சிருவான்னு பயப்படுறீங்க? அப்படிலாம் கிடையாது, ஆண்டவர் என் கூட இருக்கார்.
பாரம்பரியமாக உங்கள் கூட தான் இருக்கிறாரு. ஆண்டவரும் என் கூட தான் இருக்கார், என் ஒய்ஃபும் என் கூட தான் இருக்காங்க. நல்ல, நாங்கள் இப்போ அவங்க யார் கூட இருக்கிறாங்கன்னு கேட்கவே இல்லையே. இல்லை, சபைக்கு தெரிவிச்சு கொள்கிறேன். அவர் பயப்படுறாரு, எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க. கவலையே படாதீங்க, இறுதி வரை உங்கள் கூட தான் இருப்பாங்க, உறுதியாக சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி நடக்கக்கூடிய காரியங்கள் நம்ம பற்றி பேச போகிறது வந்து சபை, விசுவாசி, பாஸ்டர், இது மூணுக்கும் இது பொருந்தும். இன்றைக்கி வந்து சபை இந்த 3 பேரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, வேதம் அப்படி தான் சொல்லுது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பக்தி நம்ம சொல்கிறோமே தவிர அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் சொல்கிறாரு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, அப்படி தான் நடந்துக்கிறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓசியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது, அப்படி தான் பைபிளில் சொல்லியிருக்கு. நம்ம பக்தி அப்படி தான் இருக்குது. நம்ம ஆனால் பெருமை பேசிக்கிறோம், நம்ம பக்தி அப்படின்னு நம்ம பெருமை பேசிக்கிறோம். ஸோ நிறைய பேர் லென்த் டேஸ்ன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு லென்த் டேஸ்னாலே என்னன்னே தெரில. ஆக்சுவலாக நல்ல ஒரு தமிழ் அதுக்கு அர்த்தம் இருக்குது. தவக்காலம்னா என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். தவம் பண்ணக்கூடிய காலத்தை தான் வந்து தவக்காலம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து லென்த் டேஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் யாருமே வந்து நான் தானியல் போல் ஜெபிப்பேன், இல்லை இயேசு போல் ஜெபிப்பேன் அப்படின்னு யாருமே சொல்லி நான் பார்க்கல. எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, கூட இருக்கிறவங்கள பார்க்குறேன், ட்ரெயினில் சில நேரம் பார்க்குறேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் தங்களோட டைமை வந்து செலவு பண்ணுறாங்க. பேர் தவக்காலம், ஆனால் அவங்க செலவு பண்ணுற டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செலவு பண்ணுறாங்க. அந்த தவக்காலத்தில் 4 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஒன்று பிரார்த்தனை, உபவாசம், தான தர்மம், சுய வெறுப்பு. இந்த 4 காரியங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இது சபையாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த லென்த் டேஸ் ஆரம்பித்து இன்னையோட கிட்டத்தட்ட 19 நாள் ஆயிருக்கு. நீங்கள் எத்தனை நாள் வந்து உங்கள் சபையில் இதை பற்றி தியானம் பண்ணீங்க? எத்தனை நாள் உங்கள் குடும்பத்தில் உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சரிங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இருக்கு, அப்படி தான் வேதத்தை சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்ய நீ எச்சரிக்கையாக இரு. மாதிரியின்படி செய்யன்னு மட்டும் சொல்லலை, அதை செய்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருன்னு சொல்லியிருக்கு. அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு மட்டும் நம்ம பாருங்கள். நம்மளோட ப்ரேயராக இருக்கட்டும், நம்மளோட கிரியையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுபடி இருக்குமான்னு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ப்ரேயர், நம்மளோட செயல், இது எல்லாத்துலேயும் வந்து சுகந்த வாசனை வீசணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. நம்ம ஜெபமாக இருக்கட்டும், துதியாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்மளோட கிரியைகளாக இருக்கட்டும், அதாவது நம்ம பிரார்த்தனை, உபவாசம், தான தர்மம், சுயவெறுப்பு, இது எல்லாத்துலேயும் சுகந்த வாசனை வீசுதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் வந்து கர்த்தர் வந்து சுகந்த வாசனையில் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. சுகந்த வாசனையில் பிரியமாக இருக்கிறார். வாசனையே இல்லையே, நம்மளுடைய காரியங்கள் ஏதாச்சும் சுகந்த வாசனை வீசுதா? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். இப்போ சில நேரம் சில ஏரியாவுக்குள்ளே நம்ம நடந்து போகிறோம், தெருக்குள்ளே நடந்து போகிறோம். சில வீடுகளில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்க, இல்லை பிரியாணி பண்ணுறாங்க, கேக்கு பேக் பண்ணுறாங்க. நம்ம அந்த தெருவில் போகும்போது அந்த ஸ்மெல் வந்து நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுது, ட்ரிகர் பண்ணுது, தூண்டுது. என்ன தூண்டுது? நம்மளும் அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்ணும், இல்லை அந்த பிரியாணியை சாப்பிட்ணும், இல்லை அந்த கேக்கை சாப்பிடணும், நம்மளை வந்து சிந்தனையை தூண்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ராத்திரி 8:15 மணி நேரத்தில் இதை சொன்னீங்கன்னா எங்கள் வயிறெல்லாம் ஏற்கனவே பசிக்குது. இந்த நேரத்தில் இன்னும் அது பிரியாணி, கேக்கு இப்படின்னீங்கன்னா எப்படி? அது ஃபிஷ், இதில் வேறு ஃபிஷ் ஃப்ரை. நல்ல வேலை ஃபிஷ் ஃப்ரையோடு நிப்பாட்டிட்டார், கருவாடு ஃப்ரைன்னு சொல்லாமல் போனார். அப்போது இது வந்து நம்மளை தூண்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சேவையோ அதை நம்ம வந்து சாப்பிடணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம அது தெருவில் போகும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த வாசனை நம்ம மூக்கை துளைக்குது, சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த சேம் டேயே நம்ம அதை வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறோம், இல்லை 1 or 2 days அதை செஞ்சு சாப்பிட்றோம், இல்லை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம். அப்போது உங்களோட சுகந்த வாசனை வந்து மற்றவங்களை எந்த விதத்தில் தூண்டி இருக்கு? உங்களோட ஜெபமோ, துதியோ, ஆராதனையோ, பக்தி விருத்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது எந்த விதத்தில் மற்றவங்கள தூண்டி இருக்கு? அப்படி அது செய்யாத பட்சத்தில் அது வந்து பாரம்பரியமே தான், அது ஒன்றுமே செயல்படவே இல்லையே. அடுத்து பாருங்கள், ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு பாட்டு ஹம் பண்ணுவாங்க. அவன் லேசாக ஹம் பண்ணிட்டு போயிடுவான், அந்த ரூமில் வந்துட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு ஹம் பண்ணிட்டு போயிடுவான். ஆஃபீஸில் ஹம் பண்ணிட்டு போக முடியும், அப்படின்னா மேடை போட்டு பாட முடியும். ஆனால் அந்த பாட்டை அவர் போன பிறகு ஒரு 4 பேர் பாடிட்டு இருப்பான்.
அந்த பாட்டை பாடிட்டு இருப்பாங்க. எப்படி பற்ற வச்சுட்டாரு. சரிங்களா? அப்போ அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அவங்கள வந்து இந்த பாட்டை பாடு, இந்த சாப்பாடு அப்படின்னு தூண்டுது. அந்த மாதிரி வந்து உங்களோட பக்தி விருத்தி இருந்தால் மட்டும்தான் அதனால் பிரயோஜனமே தவிர மற்றபடி அதனால் பிரயோஜனம் கிடையாது. உங்கள் பக்தி விருத்தியை ஆண்டவர் மெச்சிப்பாரா? நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். உங்கள் பக்தி விருத்தின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? சுகந்த வாசனையை ஆண்டவர் முகர்ந்தார்னு இருக்குது வசனத்தில். உங்கள் பக்தி விருத்தியை ஆண்டவர் முகர்ந்து கொள்கிற அளவுக்கு உங்கள் பக்தி விருத்தி இருக்கா அப்படின்றத மட்டும் யோசித்து பாருங்கள். அடுத்து வந்து உபவாசம். போன மாதம் ஒரு இடத்துல வந்து ஒரு 10 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு போனேன். அங்கே போனாக்க இந்த சாப்பாடை தவிர எல்லாமே அங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. சிப்ஸ் இருக்குது, லேஸ் இருக்குது, பிஸ்கெட் இருக்குது, காஃபி டீ இருக்குது, எல்லாமே ஸ்டால் போட்டிருக்காங்க. அது எங்கே நான் போயிட்டு வந்துடுறேன். அப்போது ஆண்டவர் வந்து நீங்கள் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு இருக்கு. 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு தான் அவருக்கு பசி வந்துச்சு. ஆனால் நமக்கு எப்படி? நமக்கு பசியே இல்லை, இருந்தால் தானே வரும். உபவாசம் வந்து அது ஹார்லிக்ஸோ பூஸ்டோ டீயோ காஃபியோ ஃபில் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கோம். மற்றவங்க பார்வையில் என்ன நினைப்பாங்க? ஏதோ பிரதர் வந்து தண்ணி வச்சிருக்காரு. நம்ம வீட்டில் எல்லாம் வரமாட்டேங்குது ஐயா இதெல்லாம். இன்னொன்று வந்து சபையில் என்ன பண்ணுறாங்க? வெளியில் வந்து அந்த ஜக்கில் வந்து காஃபி டீ வச்சுறாங்க, உபவாசம்ன்ற பேர். ஏசு 40 நாள் உபவாசம் இருக்கும்போது, இல்லை தானியல் உபவாசம் இருக்கும்போது எத்தனை வாட்டி காஃபி குடித்தாங்க, எத்தனை வாட்டி டீ குடித்தாங்க, எத்தனை வாட்டி பிஸ்கட் சாப்பிட்டாங்க? யோசித்து பாருங்களேன். நம்மளால் ஒரு 3 மணி நேரம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் டீ குடிக்காமல் காஃபி குடிக்காமல் இருக்க முடியும். இதில் எங்கே பக்தி விருத்தி வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நம்ம நினச்ச வரைக்கும் எத்தனை வாட்டி வேணாலும் காஃபி, எத்தனை வாட்டி வேணாலும் டீ குடிச்சிட்டு இதில் பக்தி விருத்தின்னு வந்து நம்ம பேசுகிறோமே, இது எந்த விதத்தில் நியாயம்? நம்மளோட ஜெபமும் சரி, நம்மளோட ஃபாஸ்டிங்கும் சரி, தானியல் மாதிரியோ இல்லை, இயேசு மாதிரியும் இல்லை. ஆனால் சும்மா சொல்லிக்கிறோம் பக்தி விருத்தின்னு நம்ம வந்து பேசிக்கிறோம். அடுத்து தானத்தை பற்றி. தானம் செய்கிறதுக்கு நமக்கு வந்து இன்றைக்கி மனமே வர்றது கிடையாது. அந்த காசை வச்சு அடுத்த மாதம் ஏதாச்சும் செஞ்சுக்கலாம், அதை சேர்த்து வச்சு வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாமே தவிர இந்த லெந்து நாட்களில் பண்ணலான்னா கூட வேறு ஒரு நாட்களில் பண்ணிக்கலாம் தான் நமக்கு தோணுதே தவிர எத்தனை பேர் வந்து தானம் பண்ணியிருக்கோம்? தர்மம் பண்ணுறதுக்கு மனம் வந்திருக்கா? ஒரு சில வருஷத்துக்கு முன்னால் நான் பஸ் ஸ்டாப்பில் ஏறுறதுக்காக ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். மே மாதம் வெயில் கொளுத்துது. அந்த பஸ் ஸ்டாப்பில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு தாத்தா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு, ஏன்னா பஸ் வந்துச்சுன்னா அவரால் ஓடி வந்து ஏற முடியாது, அதனால் வெயிலில் வந்து நடு ரோட்டில் வந்து உட்காந்துருக்காரு. நான் கூட நினச்சேன், என்னடா பஸ் வர்ற இடத்துல உட்காந்துருக்காரு, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு என்ன நினைக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பஸ் வரல, எனக்கு டைம் ஆகிறதுனால எனக்கு ஆஃபீஸில் போய் பஞ்ச் வைக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் பஸ்ஸை பார்க்குறேன், பஸ் வரல. திடீர்னு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்துச்சு, வேகமாக வந்துட்டு தாத்தா இந்த ரூபாயை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் கொடுத்துச்சு. உடனே அந்த தாத்தா சொன்னார், நீ சாமிமா அப்படின்னாரு. அந்த ரூபாயை வாங்கின அடுத்த நிமிஷத்தில் சொன்னேன், எனக்கே புள்ள அடிச்சிச்சு. ஏன் அதை நான் இப்போ சொல்கிறேன்னா, என் மனசில் அந்த தானத்தை பற்றி இன்ன வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. நீ சாமிமா அப்படின்னாரு. போயிடுச்சு, அதனோட பிளேஸ்க்கு போயிடுச்சு. அப்புறம் எனக்கு பஸ் வந்துடுச்சு, நான் போயிட்டேன். அப்போது நம்மளோட தானமும் தர்மமும் நம்மளை எந்த விதத்தில் கொண்டு போயிருக்கு, இயேசுவை எந்த விதத்தில் கொண்டு போயிருக்குன்னு இவங்க வந்து வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாமல் செய்கிறாங்க. அது ஏமாத்து வேலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்கிறோமே தவிர இதில் ஒரிஜினல் வந்து கொஞ்சம் தான் இருக்கே தவிர மீதி எல்லாமே ஏமாத்து வேலை. அடுத்து சுயவெறுப்புனா என்னது? நம்மளே வெறுக்கணும். இப்போ நமக்கு வந்து பூ வைக்க பிடிக்கலையா, அந்த பூ வைக்கிற காசை அந்த உண்டியலில் வந்து காணிக்கா போடணும். பிரியாணி சாப்பிட்ற பிடிக்கலையா, வேணாம் இந்த நாளில் சாப்பிட வேணாம், ஒரு 200 ரூபாயை வந்து உண்டியலில் போடணும். அதெல்லாம் சபையில் வந்து காணிக்கையாக படைச்சி ஆண்டவரை நீங்கள் மேன்மைப்படுத்திருந்தீங்கன்னா, இல்லை தானம் தர்மம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பக்தி விருத்தி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டால் நாங்கள் எவ்வளோ பெரிய காணிக்கை பட்டி வச்சாலும் பத்தாது. அப்படி பார்த்தோம்னா இந்நேரத்துக்கு ஐயா சபை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருக்க தவிர நேரம் கட்டியிருப்பாரு, இன்னும் 2-3 சர்ச்சு கட்டியிருப்பாரு. காணிக்கை பட்டியே வைக்க மாட்டேங்கிறாரு எங்கள் ஐயா. சரிங்களா? அப்போ இது ஏதாச்சும் நம்ம செஞ்சுருக்கோமா? நம்மளை சுயத்தை வெறுத்துருக்கோமா? எந்த விதத்தில் நம்ம சுயத்தை வெறுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கி நிறையா சபையில் போய் பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே வந்து அது ஒரு சப்ளிமெண்ட்ரி ஈஸ்டர் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? சப்ளிமெண்ட்ரி ஈஸ்டர்னா ஈஸ்டருக்கு முன்னால் கொண்டாடுற ஒரு துணை பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. போனீங்கன்னா எல்லாமே இருக்கும், என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், நிறையா இருக்குது. சாப்பாடை தவிர மீது எல்லாமே இருக்கும். எத்தனை வாட்டி போனால் ஜாலியாக அப்படியே சபைக்குள்ளே தான் நடைப்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 3 மணி நேரம் சபையில் உட்கார முடியல அவங்களால. சபைக்குள்ளே தான் நடைப்பயிற்சி, இங்கேருந்து அங்கே போக, அங்கேருந்து இங்கே வர. அப்போது இந்த காரியங்களெல்லாம் தவிர்க்கப்பட்டால் மட்டும்தான் அது வந்து பக்தி விருத்தி.
இப்போ நான் சொன்ன காரியங்கள் எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதெல்லாம் நம்ம சரி பண்ணாத பட்சத்தில் அது பக்தி விருத்தி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தேசத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஸோ இன்றைய பக்தி விருத்தி அப்படி தான் இருக்கே தவிர நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே பாரம்பரியமாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபடுகிறேன். தேவனுக்கும் நன்றி. தன்னுடைய அணிக்கு பக்தி விருத்தின்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன பக்தி இருக்குது? சுய வெறுப்பு இருக்குதா? தான தர்மம் செய்கிறாங்களா? சுகந்த வாசனை இருக்குதா? வேர்வை வாசனை தான் வருது அப்படின்னு வருத்தத்தோடு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வீட்டுக்காரம்மா தான் வருது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத சமாளிக்கிறது எப்படிலாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மனைவி அவங்க கணவனை கூப்பிட்டாங்க, ஏங்க கொஞ்சம் இங்கே வாங்க, ஏங்க கொஞ்சம் இங்கே வாங்கன்ட்டு. என்னதான் வந்து வாங்குறதுக்கு இப்போ கூப்பிட்டுருக்கு, எப்போ கூப்பிட்டாலும் வாங்க வாங்க, என்னத்தை தான் வாங்குறதுன்னு அவர் போனார். பையன் 50 காசை விழுங்கிட்டான் அப்படின்னாரு. 50 காசு தானே, அது சரியாக போய்டும், விடு, ஒன்றும் செய்யாது அப்படின்னாரு. ஏங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னாரு. இவர் சொன்னார் வீட்டுக்காரரு, அவர் 500 ரூபா முழுங்கிடுவார்டி, இது 50 வயசோடு போகுது, விட்டுரு அப்படின்னு, அது நாளை காலையில் நமக்கு கிடச்சிடும், விடு அப்படின்னாரு. இந்த மாதிரி சமாளிக்கிறதுக்கெல்லாம் அவங்க 2 பேர் தான் சூட்டபிள். இப்போ வாங்க சகோதரி இப்போ வர்றாங்க. இதில் இவர் என்ன பேசுகிறாரு, வீட்டில் உட்காந்துட்டு பக்தி இல்லைன்னு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆக்ரோஷமாக வர்றாங்க பாருங்கள். மதுரையை எரிக்கிறாங்களா இல்லை பொற்கை பாண்டியன் என்னது பசுவன் அந்த கதைக்கு போகிறாங்களான்னு தெரியல. எப்படியோ வாங்க பேசுங்க, பார்த்துடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த என் தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சபை மக்களுக்கும் இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த எங்கள் சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் எதிரணியில் விற்றிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில் பேசினாங்க, பக்தி வந்து உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டார் அவர். பக்தி தான் வந்து பக்தி விருத்தியை கொடுக்கும். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை என்னன்னு சொன்னீங்கன்னா, இது லென்த்து காலங்களில் சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றி நம்ம தியானிக்க போது அது பாரம்பரியமாக பக்தி விருத்தியாக தான் கேட்கப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் சிலுவையை குறித்து நம்ம தியானிக்கும் போது அனுதினமும் நீங்கள் அந்த 40 நாளை சாதாரண நாளாக எடுக்காதீங்க. அந்த நம்ம வருஷத்தில் 365 நாட்கள் இருக்கிறது. அந்த 365 நாளில் ஒரு தசமபாகம் ஒரு மனுஷன் கொடுக்கணும்னா 40 நாட்களை அந்த தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுது, ஒரு கணிப்பு சொல்லுது. அப்போ அந்த 40 நாட்கள் அக்கா கூட சொன்னாங்க, 40 நாட்களை பற்றி அழகாக சொன்னாங்க. நினிவே மக்கள் அந்த 40 நாட்கள் உபவாசம் இருந்ததுனால தான் அவங்க அந்த தேசம் காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பெண்கள் அந்த 40 நாட்கள் ஃபாஸ்டிங் இருந்து தன் கணவருக்காக, தன் குடும்பத்துக்காக, தன்னுடைய இருக்கிற பிரச்சனைகளுக்காக கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்த பிள்ளைங்க எத்தனை பேர்னு உங்களுக்கு தெரியுமா? அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அனுசரிப்பாங்க. 40 நாளும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க, காலைல சாப்பிடவே மாட்டாங்க. எங்கள் பாட்டிக்கு 6 பேர் எங்கள் பாட்டி பிள்ளைங்க பெற்றது 3 பையன் 3 பொண்ணுங்க. அப்போ எங்கள் அப்பா ரொம்ப மோசமாக இருப்பாங்க. எல்லாம் படிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. எங்கள் அப்பா நல்லா படிப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு டபுள் ப்ரமோஷன் கூட கொடுத்தாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு எங்க அப்பாவுக்கு. அதை நீங்க எப்படி பாத்தீங்க? எங்க அப்பா தான் எனக்கு இதெல்லாம் சொன்னது. எங்க அப்பாவும் எங்க அத்தையும் எனக்கு சொல்லுவாங்க. பில்டப் கூட நான் கூட என் பிள்ளைங்கள்ட்ட எவ்வளவு பில்டப் விட்டுருக்கிறேன். பில்டப் அதாவது இந்த ப்ரமோஷன் பில்டப்பா இருந்தா கூட எங்க அத்தையும் எனக்கு சொல்லியிருக்காங்க, அப்பா நல்லா படிப்பாமா அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆனால் எங்கள் அப்பா செய்யாத சேட்டையே கிடையாது, பயங்கரமாக சேட்டை பண்ணுவாங்க. எங்கள் தாத்தா ஹெட் மாஸ்டராக இருப்பாங்க தேனியில். எங்கள் தாத்தாவுக்கு எல்லாரும் பணிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு போகிறவங்க எங்கள் அப்பாவை பார்த்தோன்னா பயந்துக்கிட்டு போவாங்க. இங்கே என்ன பண்ணுவாருன்னா போய் திருடுறது. நைட்டு போயிட்டு கடலை காய வச்சுருப்பாங்க, கடலையே போய் திருடிட்டு வருவாராம். அதே மாதிரி என்ன மாமரத்தில் போய் மாமரத்தில் அந்த பழத்தை அடித்து திருடிட்டு வீட்டில் கொண்டு கொடுக்கறது. அத்தைமார்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க. அப்படிப்பட்டதானதெல்லாம் எங்கள் அப்பா பண்ணுவாங்க. அது எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அந்த காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 40 நாளும் பார்த்தீங்கன்னா அந்த லென்த் டேஸை பிரயோஜனப்படுத்திக்கிடுவாங்க. அவங்க அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் எசப்பா என் பிள்ளைங்களுக்காக தானே நீங்கள் ரத்தம் சிந்தினீங்கன்னு சொல்லிட்டு எங்கள்
எங்கள் தாத்தாவே சொன்னீங்கன்னா இதெல்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அது வந்து அந்த நாட்கள் வந்து நீ விசேஷித்து கொள்ளணுமா. எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து எனக்கு சொன்னது இதெல்லாம் வந்துட்டு. அப்போ நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுவோம். உன்னுடைய தகப்பனுக்காக, என் தகப்பனுக்காக வந்து எங்கள் பாட்டி தாத்தா வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அந்த 40 நாட்களும் நீங்கள் அதிகாலை எழுந்திருச்சு சிலுவையை குறித்து நம்ம தியானிக்கும் போது, ஆண்டவரே இதுக்காக தானே அந்த சிலுவையில் ஆண்டவர் ரத்த சிந்தினது வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக. அந்த கல்வாரி காட்சியை நம்ம பார்த்து ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம குடும்பங்களோட சுவாபங்கள் மாறும். இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கோம்னு சொன்னோன்னா, எங்கள் பாட்டியும் தாத்தாவும் அன்றைக்கு போட்ட அந்த விதை தான் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து நல்லா இருக்கோம். நீங்கள் வந்து வெறுமன பாரம்பரியம் சொல்லிக்கிட்டு கிடைக்கீங்களே, அது பாரம்பரியமானதே கிடையாது. அது வந்துட்டு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. அது மாத்திரம் இல்லை நடுவர் அவர்களே, நான் ஒரு சாம்ஜபத்ர ஐயா புக்கு வாசிச்சுட்டு இருக்கும்போது அவர் அதில் போட்டிருந்தாரு, ஒரு பையன் வந்து ஒரு வாலிப பையன், அவன் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த அந்த பையன். அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வா, நான் ஊருக்கு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவனுக்கு அம்மா கிடையாது, சித்தி கொடுத்து அனுப்புகிறாங்க. அவன் அந்த காசை வாங்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் இந்த மாதிரி தான் வந்து லென்த்து நாட்களில் சிலுவையை பற்றின உபதேசத்தை வந்து அந்த போதகர் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு, நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், என்னமோ இங்கே கத்துறாங்களே என்னன்னு பாவமே சொல்லி வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கான். அந்த கூட்டத்தில் வந்து உட்காடுறான். அப்போ அவர் சொல்கிறாரு, கல்வாரி சிலுவையை பற்றி அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நமக்காக 5 காயங்கள் அவர் ஏற்றாரு. கைகளிலும் ஆணிகள் அறையப்பட்டு, கால்களில் அவர் வந்து ஆணிகள் அறையப்பட்டு நமக்கு சிலுவையில் தொங்கினார். அவர் சிலுவை பாடுகளை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. சொல்லிக்கிட்டே இருந்துவிட்டு அவர் அவனை கடைசியில் ஜெபம் பண்ணும்போது அழுது ஜெபம் பண்ணுறாரு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இதுக்காக இவரே இப்படியெல்லாம் அழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சோன்னா அந்த பையன் சர்வசாதாரணமாக வந்து காசு எடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், டிக்கெட் வாங்குறதுக்காக போகிறான். அப்போ போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குரல் அவனை கூப்பிடுது, தம்பி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த போதகர் வந்து நிற்கிறாரு. அப்போ இவன் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் நான் உபதேசம் பண்ணினேன், எனக்கு வந்து எனக்கு பசிக்கா இருக்குது, யாருமே என்னுடைய தாகத்தை என்னுடைய பசியை தீர்க்கிறதுக்கு யாருமே முன் வரலை, நீ வந்து எனக்கு என்னுடைய பசியை தீர்க்கிறதுக்கு ஏதாவது செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஐயோ இவ்வளோ நேரமாக இத்தனை மக்களுக்காக அழுது ஜெபம் பண்ணினாரே, அந்த கல்வாரி சிலுவையை பற்றியெல்லாம் சொன்னாரே, ஏசப்பா பற்றி சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், தன்னிட்ட இருக்க காசை வந்து அந்த தாத்தாவுக்கு வந்து கொடுக்குறான், அந்த ஐயாவுக்கு கொடுக்கான். அப்போ கொடுக்கும்போது அவர் வந்து அந்த கையை நீட்டும் போது அவன் வந்து அந்த கையில் அந்த காசை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆணிகள் கடாவப்பட்ட அந்த காயத்தை வந்து அவன் பார்க்குறான். பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி உயிர் அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். ஆண்டவரே இது நீரா அப்படின்னு சொல்லிட்டோன்னா, அப்போ ஏசப்பா அந்த ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த உடம்பை வந்து காட்டுறாரு, காயங்கள் பட்ட அந்த உடம்பை காட்டுறாரு, ரத்த சிந்தின அந்த உடம்பை அந்த பையனுக்கு காட்டும் போது அவன் அப்படியே அவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எல்லாம் நீங்கள் அவன் ஒரு வாலிப பையன், என் பாவத்தை எல்லாம் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனி நான் வந்து உங்களுக்காக மாத்திரமே நான் வந்து ஜீவிப்பேன், உங்களுடைய இந்த கல்வாரி சிலுவையுடைய அன்பை வந்து நான் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த பையன் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக வந்து ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரராக அவர் வந்து இன்றைய நாளில் வரணும் ஊழியக்காரராகவே ஜீவித்து கொண்டு இருக்கிறார். அப்படியாக வந்து அந்த கல்வாரி சிலுவையை பற்றி அவங்க அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் வந்து இன்றைக்கு அந்த மகனை ஒரு நல்ல ஊழியக்காரனாக வந்து கொண்டு வந்துருக்கு. அது மாத்திரம் நடுவர் அவர்களே, என்னோட கூட ஒர்க் பண்ணின ஒரு சகோதரி வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கேன்சர் அட்டாக் ஆச்சு, அது தொண்டையில் அவருக்கு கேன்சர். அப்போ இங்கே வெள்ளூருக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க சிஎம்சிக்கு. அப்போ அவங்க பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இதை வந்து க்யூர் பண்ணவே முடியாதுமா, லாஸ்ட் ஸ்டேஜ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் சில தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அப்போ சொல்லும் போது நாங்கள் காலேஜில் வந்து எல்லாருமே ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணவங்களுக்காக, அது இந்த ஒரு லென்த்து காலங்களில். அப்போ இந்த லென்த்து காலங்களில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மீட்டிங்லாம் இருக்கும், எல்லா நாளுமே ஈவினிங் மீட்டிங் இருக்கும். அதில் சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸ் வந்து வெளியிலேருந்து ஊழியக்காரவங்களாம் வருவாங்க. ரொம்ப நல்லா வந்து அந்த 40 நாட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி வந்து அந்த லென்த்து காலங்கள் சொல்லும்போது மரங்கள் தன்னுடைய இலைகளை எல்லாம் உதிர்த்து எப்படி அது திருப்பி அது நல்லா ஒரு துளிர்விடும் போது நல்லா எவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறதோ, அதுபோல் நம்ம ஒவ்வொருவரும் வந்து அந்த 40 நாட்கள் நம்ம உபவாசம் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவருடைய கல்வாரி காட்சியை நம்ம தியானித்து சிலுவையை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம மனசில் வந்து ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். நம்ம வாழ்க்கையிலையும் வந்து நிறைய காரியங்களை நம்ம சாதிக்க முடியும். அப்போ இந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இந்த அக்காவுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம், எல்லாருமே ஜெபித்தோம். அதே மாதிரி எல்லாருமே மோஸ்ட்லி ஃபாஸ்டிங் இருப்பாங்க அங்கே வந்துட்டு. அப்போ போயிட்டு மத்தியானம் போனோன்னே பெல் அடித்தா யாருமே டைனிங் ஹால் போக மாட்டாங்க, எல்லாம் சேப்பல் போயிடுவோம். சேப்பல் போய் வந்து எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க வந்து டைனிங் ஹால் போவாங்க. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்படி தான் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜெபிக்க வந்து அந்த 40வது நாள் முடிஞ்சு அந்த அக்காவே சொல்லிட்டாங்க, நான் 40 நாள் கழிச்சு தான் நான் திருப்பி நான் டாக்டர்கிட்ட போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து இங்கே காமிக்கும் போது அவங்க பார்த்துட்டு ஸ்கேன் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது வந்து இல்லைம்மா இது லாஸ்ட் ஸ்டேஜெல்லாம் கிடையாதுமா, யாருமா சொன்னா அப்படியெல்லாம் கிடையாது, இது வந்து க்யூர் பண்ணிடலாமா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பி விட்டாங்க. அப்போ இது எப்படி நம்ம ஜபம் அவங்க ஜெபிச்ச அந்த ஜபங்கள் வந்து ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்கியிருக்காரு. இன்றைக்கும் அந்த உயிரோடு இருக்காங்க, இன்றைக்கும் அந்த ஜீவிச்சு
அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்க அந்த கேன்சர் வியாதியிலேருந்து ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து நல்லா ஜீவிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். அதனால அந்த 40 நாட்கள்ன்றதை நீங்கள் ஒரு சாதாரணமாக நாட்களாக தயவு செய்து எண்ணாதீங்க. இவங்க பாரம்பரியம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குடும்ப கஷ்டம் தெரிஞ்சாதானே இவங்க அதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையை உருவாக்குறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் ஆண்டவர் சிலுவையில் குறித்த அந்த 7 வார்த்தைகளில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்னா அப்படிதான் இந்த 3 பேர் இவர்கள் அறியாமல் தெரிஞ்சுக்கிட்டு பாரம்பரியமே செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால தயவு செய்து ஆண்டவர் தான் இவங்களை மன்னிக்கணும். அது மாத்திரம் இல்ல, அவர் 2வது வார்த்தையாக ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன் தாய் இதோ உன் மகன் சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது 2வது வார்த்தையாக சொல்றாரு. 3வது வார்த்தையாக ஆண்டவர் சொல்வாரு, என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னுவாரு. 4வது வார்த்தையாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னுவாரு. ஏன் கைவிட்டாருன்னா நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டதுனால அவர் ஆண்டவருடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்றாரு. அடுத்து 5வது வார்த்தையாக தாகமா இருக்கிறேன், 6வது வார்த்தையாக முடிந்தது அப்படின்னு சொல்வார். 7வது வார்த்தையாக உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிவார். இந்த 7 வார்த்தைகளை மீட்பு, மன்னிப்பு, அரவணைப்பு அப்படி சொல்லி பூக்களாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு இது எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்குமான்னு பாருங்க. இந்த 7 வசனங்களும் உங்களுக்கு யாருக்காவது 3 பேருக்கு தெரியுமான்னு முதல்ல பாருங்க. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு இதை பத்தி தெரியாது. ஏன்னா பாரம்பரியம் வைங்க. இன்னைக்கு சில சபைகளில் பாரம்பரியமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமா அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா சபைகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த 7 வார்த்தைகளையும் தியானிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைங்க அன்பே இல்லாதபடிக்கு எவன் பின்னாடியெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆண்டவருடைய அன்பை இந்த லென்த் காலங்களில் ஆண்டவருடைய அன்பை நம்ம சொல்லும் போது நம்ம சபைக்கு இப்பதான் பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, அம்மா சாயங்காலம் கிளம்புறாங்களே. ஏன்னா சில பிள்ளைங்க எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், சில பிள்ளைங்க எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ நமக்கு இப்போ ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் ஆச்சே, நம்ம போவோம் அம்மா கூட சர்ச்சுக்கு போவோம் சொல்லி வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் தான். ஏன்னா நாங்களாம் அப்படிதான் எங்கள் அம்மா கூட போவோம். அப்போ நாங்கள் போகும்போது அப்போ தான் சபையில் என்ன சொல்லுவாங்க, அந்த 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தையில் 2 வார்த்தையாக நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லி தரும்போது அன்பை பற்றியெல்லாம் நம்ம அவங்க சொல்லும் போது ஆண்டவர் நம்மள எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, இந்த அன்புக்கு நிகர் வேற எந்த அன்புமே கிடையாது, எவனுடைய அன்புமே கிடையாது அப்படின்னு ஒரு வாலிப பெண்ணோ பையனோ நினைச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை எங்கேயோ போயிருங்க. நம்மளாம் அப்படிதான் வளர்ந்து வந்தோம். நானும் ஒரு சகோதரி சபையில் வர்றவங்க தான், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் அந்த அக்கா. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், எப்போ நம்மளாம் எவ்வளவோ நம்ம ஒரு பக்தியோடு நம்ம வளர்க்கப்பட்டோம், நல்ல உபதேசங்களை கேட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தா இந்த லென்த்து காலங்களை அனுசரிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவங்க அப்போ பக்தி விருத்திக்கேன ஏதுவான காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. இந்த 40 நாள் லென்த்து காலங்களில் பிரயோஜனம் உள்ளதாக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பக்தி விருத்திய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் உண்டாக்குவீங்கன்னு என சொல்லி பக்தி விருத்தியே என கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 40 நாட்கள் என்பது அதை சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த ஜெபத்தினால தான் ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், கேன்சர் வியாதி சுகமாக இருக்குது. ஏன் எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு, வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த 40 நாள் உபவாசம் தானே. நன்றி இல்லாமல் பேசாதீங்க ஐயான்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய அணிக்கு வலிமையான வலுவை சேர்த்திருக்கிறார். 2 பேருமே நல்ல அருமையாக பேசியிருக்காங்க. ஆனால் இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் போடலையே கிட்டத்தட்ட பாரம்பரியம் இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இல்லை உண்மையிலே பாரம்பரியம் இவங்கள நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டால் நான் எப்படி? நான் சொன்ன பாரம்பரியம் வேறு. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா சாப்பிட்றதுக்கு உட்காருவார், அம்மா என்ன செய்யணும்னா ஓடி வருவாங்க, உடனே சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சாப்பாடு வைப்பாங்க. குழம்பு வைக்கிட்டா அப்படின்னு குழம்பு வைப்பாங்க. முகம்லாம் சிரிச்ச முகமாக இருக்கும், என்ன மாதிரி இருக்காது. கொஞ்சம் குழம்பு வைக்கிட்டா, ரசம் வைக்கிட்டா, கூட்டு வைக்கிட்டா, என்னென்ன வேணும்னு கேட்டு வைப்பாங்க. அது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தது. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போது அப்பா சாப்பிட்றதுக்கு உட்காருவார். அப்போ தான் அம்மா என்ன செய்வாங்கன்னா டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கோம், சாப்பாடு வைமா இருங்க விளம்பரம் வரட்டும், இடைவேளை வரட்டும். முதல் விளம்பரம் வரும், இந்த அம்மா சாப்பாடு வைக்கும். 2வது விளம்பரம் வரும், இந்த அம்மா குழம்பு வைக்கும். 3வது விளம்பரம் வரும், ரசம். 4வது விளம்பரம் வரும்போது பொரியல். இடையில் அவருக்கு விக்கல் வரும், தண்ணி கேட்பார். அந்த அம்மா சொல்லும், முடியட்டும் வரேன் அப்படின்னு.
அந்த அம்மா சீரியல் முடியட்டும் நான் வரேன்னு சொன்னாரா, இல்லை உனக்கு விக்கல் முடியட்டும் நான் வரேன்னு சொல்லிச்சா, இல்லை நீ முடியட்டும் நான் வரேன்னு சொல்லிச்சாங்கிறது நமக்கு தெரியல. அந்த சாப்பாடு வைக்கிற பழைய பாரம்பரியத்தை தான் நான் சொன்னேன். இவங்களை நீங்கள் சொன்னேன்னு நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது. அதனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை, முடியலை, எங்கள் பாரம்பரியத்தை நிலைநிறுத்துகிறேன்ட்டு மூன்றாவதாக ஒருவர் வருகிறார். அருமையான சகோதரன் சுரேஷ் பாபு, வாங்க, உங்களுடைய அருமையான கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் அணியை கொஞ்சம் தூக்கி நிறுத்துங்களேன். ஃபஸ்ட்டு ஏன்னா நான் உங்கள் சைடுக்கு இருக்கிறேன், உங்கள் பக்கம்தான் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுக்கு அருமையான இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு முறையும் எங்களை ஊக்குவித்து கொண்டிருக்கிற எங்களுடைய பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் எங்களை நடத்துகிற நடுவர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற செல்வேஷன் டிவி நேயர் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி இவங்க போடலாம் பார்த்தா நாங்களும் கொஞ்சம் திரு முழிக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஆனால் உண்மையை அவர்களுக்கு சொல்ல வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். சிஸ்டர் அருமையாக சொன்னாங்க, ஏன்னா அவங்க பாஸ் ஒய்ஃபாக இருக்கனால கிட்டத்தட்ட பாஸாகவே இருக்கிறாங்க. இயேசுவின் 40 நாள் உபவாசத்தை பற்றி தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க நாள் உபவாசம் இருந்து எல்லாத்தையும் செய்தாங்கன்னு சொல்கிறாங்க. இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக 40 நாள் உபவாசம் இருந்து சிலுவை மரணம் வரையில் அதை நிறைவேற்றினார். அதுக்கு வேண்டியதான பலன் அந்த 40 நாளில் இருந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. நீங்கள் வருஷம் 40 நாள் உட்காருங்களே, அந்த 40 நாள் முடிஞ்சோடனே இவங்களுக்கு பத்தலை, அதனால அவருக்கு 40 நாள் உட்கார்ந்தாரு போதும். அவங்க அப்பப்போ பில்டப் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. வருஷம் பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த பில்டப்புக்கான எஃபெக்ட் தாங்க தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு வீட்டில் அவர் கொஞ்சம் சாப்பாடு போடாமல் விட்றீங்க. அவங்க வேதனையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. 40 நாள் அந்த உபவாசம் கடைசி வரைக்கும் நடந்தது. அவர் ஊழியத்தை நிறைவேற்றினது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் எல்லா 40 நாளையும் சொல்லிக்கிட்டே வரீங்க. நீங்கள் 40 நாள் நடத்தின அந்த உபவாசம் வருஷம் நடத்துறீங்களே, அது உங்களை ஊழியத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரை பரலோகத்தில் நீங்கள் காண்பிக்கிற நிறையில வரையும், இல்லை நான் ஆண்டவரை நான் பார்ப்பேன்ற ஒரு நிறைவு வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்க்குதான்றதான் என்னுடைய கேள்வி. அப்படி உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது பக்தி விருத்தி. அவங்க சொன்னாங்க பக்தி வைராக்கியம், எல்லாத்துக்கும் பக்தி வைராக்கியம் இருக்குது, ஆனால் யாருக்கு பக்தி விருத்தி உண்டாயிருக்கு என்பது தான் எங்களுடைய கேள்வி. இது என்னவாக இருக்குது? ஒரு பாரம்பரியம் நடைமுறையாக இருக்கிறது. வருஷத்துக்கு 40 நாள் உபவாசம் இருக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். 40 நாள் முடிஞ்சோன்னே எலியா 40 நாள் இருந்தான், ஓரேப்புக்கு போய் சேர்ந்துட்டான். நீங்கள் இருக்கிறீங்க, ஒவ்வொரு வருஷம் இருந்துட்டு இருக்கிறீங்க, என்னைக்காவது பரலோகத்துக்கு போய் சேர்ந்தீங்களான்னு கேட்குறாரு. பரலோகத்தை காமிக்கிறேன்றாங்கயா. ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா வீட்டில் நடக்கிறத தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வீட்டில் போய் இங்கே அருமையாக செய்தியை கொடுத்து செய்தியை கேட்டு 40 நாள் உபவாசத்தில் நல்ல ஆரோக்கியமாக இந்த நான் இனிமேல் ஒரு நல்ல ஜீவித்தை ஜீவிப்பேன்னு இங்கேருந்து முடிவு பண்ணி வாசலை தாண்டி வீட்டுக்கு போனாங்கன்னாக்கா அவங்க ஃபுல்லாக மாறிடுவாங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்கயா, அவங்களுக்கும் தெரியும். வீட்டில் பேச முடியல போல இருக்கு, போட்டு தாக்குறாரு. அடிங்க ஒழுங்கு பேசுங்க, கொடுங்க பார்க்குறேன். இல்லையா, இது எனக்கு மட்டும் அனுபவம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் உண்டான அனுபவம் தான். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வெளியில் போய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடக்கிற காரியங்களை யோசிச்சு பாருங்க. நீங்கள் சிலுவை பாடு மரணத்தை குறித்து தியானிச்சிங்க, ஓன்னு அழுகிறீங்க. சிலுவைக்கு என்னைக்கு எந்தெந்த வருஷமெல்லாம் சிலுவை பாடு மரணத்தை குறித்து தியானிக்கிறாங்களோ அந்த வருஷத்தில் குறிப்பிட்ட சில நாட்களில் ஒரு புது பாஸ்டரோ இல்லை நம்ம பாஸ்டரோ சிலுவை பாட்டை குறித்து ஆண்டவருடைய அந்த பாடு மரணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே அவங்களுக்கு நாடி நரம்பெல்லாம் எனக்காக ஆண்டவரே இவ்வளவு பாடுபட்டீங்களான்னு சொல்லி தாரையாக தண்ணி விடுவாங்க. எனக்காக அப்பா எசப்பா என் மேலே எவ்வளோ அன்பு காமிச்சிருக்கிறீங்க, இந்த உலகத்துக்காக எவ்வளோ அன்பு காமிச்சிருக்கீங்க, அழுகுவாங்கய்யா. வெளியில் போகிறவங்க சொன்ன மாதிரி உதவி செய்ய சொல்லுங்கள், குடும்பத்தில் ஒரு காரியத்தை ஒரு நல்லதை செய்ய சொல்லுங்கள், அனுசரித்து போக சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்களா அன்பை காட்டுறேன்னு, குடும்பத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் அன்பை காமிச்சிருக்கீங்க? மாமியாருக்கு சோறு போட மாட்டேன் நானும் சொல்ல இருக்கேன். மாமியார் என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா? ஏன் நல்ல சுவிசேஷமாக நல்ல சுவிசேஷத்தை அரிச்சு நல்ல பாடு மரணத்தை தியானிக்கிற சபையில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் பிரச்சனை அதிகமாக இருக்குது. மாமியார் ஒரே சண்டை. இங்கேயும் நல்லா கேட்டு சிலுவை பாடு மரணத்தை குறித்து நல்லா தியானிச்சு அழுது மனம் திரும்பி ஆண்டத்தை ஒப்பு கொடுத்து வீட்டில் போய் மாமியார் மருமகளுக்கு ஒரே சண்டை. அப்போ என்னத்தை இங்கே கேட்டு அங்கே என்னத்தை போய் மாறுனீங்க?
இது பக்தி விருத்தியா? பக்தி விருத்தினா ஆண்டவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கணுமா? ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாயிருக்கா? மாற்றமே இல்லையே. உப்பு கூட கொடுக்க மாட்டான். இதில் எங்கள் ஒப்பு கொடுக்குறது மருமக கொஞ்சம் உப்பு போட்டு சமைச்சு குடிச்சு உப்பு கொடுத்து போட்டா அது நம்ம தமிழ் சொல்லில் இருக்கு, உப்புட்டவரை உள்ளளவும் நீனே. இங்கே சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் மறந்துடுறாங்க. இதில் என்ன பண்ணி வச்சிருக்க? தட்டை தூக்கி போடு, அதை தூக்கி போடு, சாப்பாடு இருக்கா, உப்பு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு சொல்றேன். இதுவாயா சிலுவை பாடு மரணம் உங்களுக்கு போதிச்சு கொடுத்துச்சு? தியானிக்கிற யோக்கியம் இதெல்லாம் தியானித்து யோசிச்சு நான் பக்தி விருத்தியில இருக்கேன்னு சொல்றீங்களா? உட்காந்து பேசுறாங்க 3 பேர். இதெல்லாம் பக்தி விருத்தின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் உண்மையான பக்தி விருத்தியா? அப்போ இது எதுவுமே நடக்கலைன்னா அது என்னவா மாறுது? அது பாரம்பரியமாக நீங்கள் கடைப்பிடிச்சு வர்றீங்க. அப்போ பாரம்பரியமானதான் நடந்து கொண்டிருக்கிறீங்க. இது பக்தி விருத்தி எங்கே நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே. அப்போ பக்தி விருத்தி இது ஏற்படலை, இது பாரம்பரியமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க சொன்னாங்க சிஸ்டர் சொல்லும்போது வசந்த காலம், லெந்து நாட்களில் வசந்த காலம் உருவாகுது, வசந்த காலமாக நடக்குதுன்னாங்க. நான் எல்லாம் எதிர்பார்க்குறேன் வசந்த காலமாக மாறட்டும்னு. எங்களுடைய அபிப்பிராயம், எங்களுடைய எண்ணம் என்னன்னா, அடடா வசந்த காலமாக மாறலையன்றதான் எங்களுடைய எண்ணம். வசந்த காலமாக மாறிச்சுன்னா நல்லா இருக்கும், மாறாமல் பாரம்பரியமாக போயிட்டு இருக்குதுன்றதான் வருந்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. வசந்தாவுக்கு ஏதாவது காலம் வருமானு பார்த்தா அதுவும் வர மாட்டேங்குது. வசந்தாவுக்கு தான் ஐயா காலம் வந்துருக்குது, வசந்த காலம் வந்த மாதிரி காலம் இல்லை. அது சரி, அந்த வசந்தா யாரு? இப்போ அதான் இப்போ கேள்விக்குறியா போச்சு. நல்ல வேளை என் மனைவி இங்கே எல்லாம் நான் தப்பிச்சேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலுவை பற்றின உபதேசம் பைத்தியமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. உண்மையிலுமே உலகத்துக்கு சிலுவை பற்றின உபதேசம் பைத்தியமாக இருக்குது. நீங்கள் நல்லா தானே கேட்டுட்டு இருக்கீங்க. சிலுவை பற்றின உபதேசம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிச்சு, எல்லாத்தையும் மாற்றிச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வராத வரைக்கும், நம்மளோட வாழ்க்கையில் வெளியில் காமிச்சிக்காத வரைக்கும் அது பைத்தியமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்தி விருத்தியை உண்டு பண்ணவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது பவுல் சொன்னது போல, பவுல் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கோடிட்டு காமிச்சு கொண்டே இருந்தாங்க. பவுல் சொல்றாரு, நான் இயேசுவை தரித்து கொண்டிருந்தேன்றாரு. அப்ப சிலுவை பாடு மரணத்தை கேட்டவங்க நீங்க இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு 3 காரியத்தில் ஒரு தனி மனித ஒழுக்கம். இங்கேருந்து சிலுவை பாடுகளை தியானித்து கொண்டு சிலுவை உபதேசங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் தன் தனி மனித வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமாக இருந்திருப்பேனால், நான் இயேசுவை போல அன்பாக காமிப்பேன், இயேசுவை போல பொறுமையாக இருப்பேன், முக்கியமாக மற்றவங்களுக்கு மன்னிப்பேன்னு சொல்லி இருந்திருப்பானே. ஆனால் இந்நேரம் இந்தியா எப்படி தெரியுங்களா இருந்திருக்கும்? இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்து எத்தனை வருஷங்க ஆச்சு? கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆச்சு. தோமா கொண்டு வந்து சுவிசேஷத்தை வதைச்சிட்டு போனார். இன்னும் 2000 வருஷமாக நம்முடைய தேசம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? எல்லாமே பாரம்பரியமாக நான் பிடிச்சிட்டு கொண்டு இருக்கனால தான் எந்த விதமான சுவிசேஷ விருத்தியும் கிடைக்கல. இங்கே ரட்சிப்பு வேணும்னு சொல்லி இங்கே பாட்டு உட்காந்து நீங்கள் ஜபம் பண்ணுறீங்களே ஒழிய வெளியில் போய் நீங்கள் மாறி இருந்தீங்கன்னா உங்களுடைய அவர் சொன்னார் இல்லை, நற்கந்தக வாசனை வீசும், நீங்கள் மாறி ஆண்டவருடைய சிலுவை உபதேசத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துருப்பான், இதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, இவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்து அவன் மனம் மாறி இருப்பான். இது எப்படிங்கன்னு கேட்டிருப்பான். இந்நேரம் இந்தியா முழுவதும் ஒரு கிறிஸ்துவ நாடாக மாறிக்கொண்டிருக்கும். அது மாறாததுக்கு காரணம் யாருங்க? ஏன்னா இது நம்ம பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு வரனால தான் இன்னும் மாறாமல் இருக்குது. ஒருவேளை நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா பக்தி வைராக்கியம், எல்லாத்துக்கிட்டையும் பக்தி வைராக்கியம் இருக்குது, ஆனால் பக்தி விருத்தி இல்லை. எந்த இடத்துலையும் பக்தி விருத்தி இல்லை. எந்த இடத்துல நின்று பேசினாலும், சிலுவை பற்றி பேசினாலும் பக்தி விருத்தி இல்லை. அந்த இடத்துல ஒரு பக்தி வைராக்கியம் வருது, ஒரு உணர்ச்சி வருது. அந்த உணர்ச்சியில் பேசி கொண்டு போகிறாங்க, உணர்ச்சியில் நடந்து கொண்டு போகிறாங்களே ஒழிய அந்த பக்தி விருத்தி உண்டாகாம தான் இருக்குது. இதுக்கு ஆதாரமாக உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் எழுதின இந்த புக்கை நான் அடையாளமாக காண்பிக்கிறேன். இதில் சொல்லியிருக்கிறீங்க வலியோடு தொங்கும் சிலுவைகள். பக்தி விருத்தி ஏற்பட்டுருந்துச்சுனாக்க இந்த புக்கு உங்களுக்கு ஐடியாவே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த புக்கை எழுதினீங்க நீங்களே சொல்லுங்க. அது முடிவு உங்கள் கையிலே இருக்குது, நீங்கள் எழுதுனதுலேயே இருக்குது முடிவு. எல்லாமே சிலுவை எங்கே இருக்குது? சிலுவை எல்லாமா அங்கே சொன்னாங்களே எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்குது, கழுத்துக்கு வெளியில் தொங்கிக் கொண்டிருக்குது, சிலுவை ஆலயத்துக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறது, வீட்டுக்கு வாகனத்துக்கு முன்னாடி தொங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் அடையாளமாக பாரம்பரியமாக தான் எல்லா இடத்துலையும் நின்று கொண்டிருக்கிறதே ஒழிய எங்கேயுமே பக்தி விருத்திக்கு எதுவான காரியம் நடக்கவே இல்லை. நடக்காத ஒன்று நடந்துச்சுன்னா சொல்லுவாங்கல்ல, பொய் போடுற போட்டில் மெய் திருன்னு முழிக்குமா, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பக்தி விருத்தின்னு சொல்கிறீங்க, பக்தி விருத்தி நடக்கவே இல்லை. எனக்கு என்ன ஆசைனா பக்தி விருத்தி நடக்கணும் என்ற ஆசை. உண்மை என்னன்னா அந்த பக்தி விருத்தி இல்லாமல் இது பாரம்பரியமாக கடைப்பிடித்து கொண்டு பாரம்பரியமாக நடந்து கொண்டே போகிறது என்ற வருத்தத்தை அந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதுதானே
ஒழிய பாரம்பரியமாக நடந்து கொண்டு போகிறத ஒழிய யாருடைய வாழ்க்கையிலும் இந்த தேசத்திலும் பக்தி விருத்தியை வெளியில் காமிக்கவே இல்லை. சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை மாதிரி பொதுநலமாக நாம் மாறினால், இயேசுவை போல அன்பை நம்ம வெளிக்காட்டினால், இயேசுவை போல தியாகத்தை நாம் செய்தால், இந்த தேசம் இன்னும் கொஞ்ச நாளில் கிறிஸ்துவ தேசமாக, இந்த தேசம் இன்னும் கொஞ்ச நாளில் நாம் நினைக்கிற தேவன் நினைக்கிற தேசமாக மாற வேண்டுமானால் பாரம்பரியத்தை விட்டு நாம் பக்தி வரியத்துக்குள்ள வர வேண்டும். ஆனால் நிதர்சனமான உண்மை பக்தி வரியத்து இல்லை, பாரம்பரியத்தில் நின்று கொண்டே இருக்கிறது என்பதை மிகுந்த வருத்தத்துடன் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். தன்னுடைய அணிக்கு மிகவும் சிறப்பான ஒரு பேச்சை வெளிப்படுத்தி இருக்கிறார். பக்தின்னு அது ஒரு உணர்ச்சி பூர்வமாக தான் சொல்கிறாங்க. அது உண்மையான ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவாக இல்லை, ஒரு பாரம்பரியத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை மிக ஆணித்தரமாக அடித்திருக்கிறார். அவர் சொன்னதில் நிறைய உண்மைகள் இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அடுத்ததாக பட்டிமன்றத்துக்கு இந்த நம்முடைய பக்தி விருத்தி அணியிலிருந்து அருமையான சகோதரி ஸ்டெல்லா கிறிஸ்டிபாய் வர்றாங்க. உங்கள் எல்லாரையுமே அதே மாதிரி பவர்ஃபுல்லாக இப்போது ஆளுகை செய்து பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபுல் காஸ்பல் ரிவைவல் சர்ச் போதகர் அவர்களுக்கும், உடன் ஊழியக்காரர்களுக்கும், சபையின் விசுவாச குடும்பத்தினர் அனைவருக்கும், பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும், பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும், சால்வேஷன் டிவி ஊழியர்களுக்கும், நேயர்களுக்கும் எங்கள் சபையின் சார்பாக மாலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு, லெந்து நாட்களில் சிலுவை பாடு மரணங்களை தியானிப்பது பாரம்பரியமா பக்தி விருத்தியா? இந்த தலைப்பில் உள்ள 2 வார்த்தைகளை சுருக்கமாக விளக்க விழைகிறேன். முதலாவது வார்த்தை சிலுவை. சிலுவை என்றால் என்ன? கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நமக்கு சிலுவை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாக மரணத்தின் மூலம் மனுக்குலத்திற்கு கிடைத்த மீட்பின் அடையாளம் ஆகும். 2வது வார்த்தை பக்தி விருத்தி. இதை எதற்கு நான் இப்படி வார்த்தையாக விளக்கி கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த தலைப்பையே சரியாக புரிந்து கொள்ளாமல் அல்லது தெரிந்து கொள்ளாமல் பேசுகின்றார்களோ என்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளாக வந்துவிட்டது. அதனாலே அந்த வார்த்தைகளை நான் இப்போது விளக்கி கொண்டிருக்கிறேன். பக்தி விருத்தி அல்லது நம்மளுடைய பக்தி விருத்தி அல்லது அது என்ன சொல்லலாம் என்றால், விசுவாசம் விருத்தி அடைதல், அதாவது அதிகரித்தல், வளர்ச்சி அடைதல், முன்னேற்றம் அடைதல், மேம்படுதல் அல்லது உன்னத நிலையை அடைதல் என்று பல்வேறு விதங்களில் நாம் அதற்கு பொருள் கொள்ளலாம். இப்பொழுது பாரம்பரியம் என்ற அணியிலிருந்து பேசும்பொழுது அவர்கள் இந்த லெந்து நாட்கள் பற்றி சொன்னார்கள். பாரம்பரியமா அல்லது பக்தி விருத்தியா? நடுவிலே வந்த சிலுவை பாடு மரணங்களை தியானிப்பது என்பதை குறித்த அந்த ஒரு ஆழ்ந்த பகுதிக்குள்ளே அவர்கள் சென்றது போல எனக்கு தெரியவே இல்லை. அதாவது முதலாவது பேசின பிரதர் மைக்கேல் அவர்கள் சொன்னார், பக்தியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? சபையிலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வியா இது? அதுதான் ஸ்கூலில் கேட்டு 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 இவருக்கு இங்கே பழகிட்டாருன்னு நினைக்கிறேன். பாரம்பரியம் ஜீவியத்தை மாற்றாது. அழகாக சொல்லிவிட்டார். கண்டிப்பாக பாரம்பரியம் ஜீவியத்தை மாற்றவே மாற்றாது. பக்தி விருத்தி அடைய 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 தான் சுவாபம் மாறும், ஜீவியம் மாறும். இதை முதலாவது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஜேசன் பிரதர் அவர்கள் சொன்னார்கள், ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், சுய வெறுப்பு வேண்டும் என்று. இது இந்த லெந்து நாட்களில் மட்டும் அல்ல, பக்தியில் விருத்தி அடைந்த நமக்கு லெந்து நாட்களில் மட்டுமல்ல நாம் செய்யக்கூடியது. இது எல்லா நாட்களிலும் நாம் ஜெபிப்பதிலும், நமக்கு சென்று சில உபவாச நாட்களை நியமித்து கொண்டு ஜெபிப்பதிலும், தியானம் செய்வதிலும், மற்றவர்களுக்கு தெரியாமல் கொடுப்பதிலும், கொடுக்கிறோமா இல்லையா என்பதை கணக்கு பார்ப்பது அவர்களுடைய வேலையா? இவர்கள் கொடுக்கிறார்களா இல்லையா என்பது அவரவருக்கு தெரிந்தது. அதனால் அந்த கொடுப்பதிலும் சுய வெறுப்பு, சில காரியங்களை தனக்கென்று செலவிடாமல் மற்ற காரியங்களுக்காக கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம், செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இது எதனால் வந்தது என்றால், சிலுவை பாடு மரணங்களை தியானித்ததன் மூலமாக அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்கு தோன்றியது. சரி, நம்முடைய பக்தி எவ்வாறு விருத்தி அடைகிறது? நாம் ஆவியானவரின் உதவியோடு
நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றதான வேதாகமத்தை ரசித்து ருசித்து வாசித்து அதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பக்தி விருத்தி அடைகிறது. நாம் மனுஷரால் கூடாத சில காரியங்களை போராடி ஜெபித்து ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பக்தி விருத்தி அடைகிறது. யாராவது அவர்களுடைய விசுவாச அனுபவங்களை சாட்சியாக பகிர்வதை கேட்கும் பொழுது நம்முடைய பக்தி விருத்தி அடைகிறது. கல்வாரி அன்பை குறித்த பாடல்களை அர்த்தத்தோடு ஆழ்ந்து கவனித்து பாடும் பொழுது நம்முடைய பக்தி விருத்தி அடைகிறது. அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களை எப்போதெல்லாம் நாம் தியானிக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய பக்தி விருத்தி அடைகிறது. நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களை தியானிக்க வேண்டும்? ஏனென்றால் சிலுவை பாடு மரணம் ஏதோ தற்செயலாக நிகழ்ந்த செயல் அல்ல. இயேசு கிறிஸ்து இப்பூவிலைகள் அவதரிக்கும் முன்னே 700 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே நம்முடைய வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில், குறிப்பாக ஏசாயா, சங்கீதம், சகரியா போன்ற புத்தகங்களில் தீர்க்க தரிசனமாக தீர்க்கமாக முன்னறிவிக்கப்பட்டுள்ள அவருடைய பாடு மரணம் புதிய ஏற்பாட்டு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 சுவிசேஷங்களிலுமேயே நிறைவேறியுள்ளதாக நாம் வாசிக்கிறோம். இதனை இயேசு கிறிஸ்துவே லூக்கா 24:46 எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது என்று கூறியுள்ளார். அது எங்கே எழுதியிருக்கிறது என்று அதே அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தில் மோசேயின் நியாய பிரமாணங்களிலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு, அதாவது சீஷர்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்தேனே என்றார். அப்படி சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்தை தங்கள் சொந்த கண்களினால் கண்ட சீஷர்களின் உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்ததால் அவர்களின் பக்தி விருத்தி அடைந்தது. அந்த சிலுவையின் அன்பை மேன்மையை உணர்ந்து கொண்ட அவர்கள் அவரவருக்கு முன்குறிக்கப்பட்ட உலகத்தின் பல தேசங்களுக்கு சென்று இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர் என்றும் அவரே ஒன்றான மெய் தேவன் என்றும் தைரியமாக பிரசங்கித்து அவரை போல அவர்களும் பாட அனுபவித்து வெவ்வேறு விதமான கொடூரமான மரணத்தை சந்தித்தனர். இரத்த சாட்சிகளாக மரித்தனர். அப்படித்தான் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்த ஸ்ரீஷர் தோமாவும் இரத்த சாட்சியாக மரித்தார். அவர்கள் எல்லாம் அவரோடு கூட பாட அனுபவித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று உணர்ந்தவர்கள். நாம் எப்படி என்பதை சற்று சிந்திப்போம். அடுத்து நாம் எல்லோருக்கும் மனப்பாடமாக தெரிந்த, ஏன் நம்முடைய சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கும் தெரிந்த ஒரு வசனம், யோவான் 3:16. இந்த வசனத்தை முழு வேதாகமத்தின் சுருக்கமான சாராம்சம் என்று கூட சொல்லலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும்போது உலகத்தில் உள்ள தங்கள் பாவங்களில் செத்து கொண்டிருக்கின்ற மனுக்குலத்திற்காக அல்லவா தம்முடைய ஒரே பேரான குமாரை நம்முடைய பிதாவாகிய தேவன் இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ சுற்றுலா அழைத்து செல்லும்பொழுது அவர்களுக்கு விருப்பமானது எல்லாம் செய்து கொடுத்து கையில் பணமும் கொடுத்து பத்திரமாக சென்று வா என்று சொல்லி சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறோம் அல்லவா? ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய நேச குமாரனை எதற்காக அனுப்பினார், எப்படி அனுப்பியிருப்பார் என்று சற்று யோசித்து பாருங்கள். பாவத்தில் மரித்து கொண்டிருந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக, தம்முடைய இரத்தத்தை சிந்துவதற்காக அல்லவா அனுப்பினார். ஏனெனில் எபிரேயர் 2:22 சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனவே பிதாவானவர் நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரிக்கும் பொருட்டு ஏசாயா 53:10 கூறப்பட்டுள்ளபடி அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
இயேசு கிறிஸ்துவும் தம்மை பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஏசாயா 53:12 சொல்லப்பட்டபடி அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். தம்மை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவை மரணத்திற்கு மட்டுமல்ல, நம்மை பாவத்தில் இருந்து மட்டும் அவர் மீட்கவில்லை, நம்முடைய சாபங்களையும் அவர் சுமந்தார். கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்படி நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக சிலுவை மரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூக்கப்பட்டு நமக்காக சாபமானார் என்று எண்ணும்போது கண்டிப்பாக நம்முடைய பக்தி அல்லது விசுவாசம் விருத்தி அடைகிறது அல்லவா? எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். எது சந்தோஷம் அவருக்கு? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய சந்தோஷம். அதற்காக தாம் அடைந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவை பாடுகளை சகித்தார், மரித்தார், தேவ சித்தத்தை நிறைவேற்றினார், தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இப்போதாவது ஓய்ந்திருந்தாரா? இல்லையே. அங்கிருந்து கொண்டு நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் அல்லவா செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தியாக சொரூபியின் சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கும் போதெல்லாம் நமக்கு பக்தி விருத்தி அடைகிறதா இல்லையா? ஒரு பாவமும் அறியாத அவரை பிடித்து அவருக்கு சிவப்பங்கியை உடுத்தி தலையில் முள்கிரீடம் சூட்டி அடித்து குட்டி துப்பி பரியாசம் பண்ணி பார சிலுவையை சுமக்க வைத்து எருசலேம் வீதிகளில் வாரினால் அடித்து கொல்கதா மலையில் கொண்டு போய் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணியடித்து இரத்தம் சொட்ட சொட்ட சிலுவை மரத்தில் தூக்கி நிறுத்தினார்களே. மரித்த பிறகும் விழாவில் ஈட்டியால் குத்தினார்களே. இவற்றை எல்லாம் யாருக்காக சகித்தார்? நமக்காக அல்லவா என்று நினைக்கும் போது நம்முடைய பக்தி விருத்தி அடைகிறதா இல்லையா? சிந்தியுங்கள். அவருடைய ஆத்துமா எந்த அளவிற்கு பாடுபட்டிருக்கும் அல்லது வியாகுலப்பட்டிருக்கும் என்று சற்று சிந்திப்போம். சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின இரவு ஒலிவ மலையில் பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் போது லூக்கா 22:42 பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். எந்த அளவிற்கு தாம் அடைய போகும் பாடு மரணத்தின் கொடூரத்தை உணர்ந்திருந்தால் இப்படி ஜெபித்திருப்பார். லூக்கா 22:44 சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. சற்று சிந்திப்போம். சிலுவையில் ரத்தம் சிந்துவதற்கு முன்பாகவே வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் சிந்தப்பட்டதாம். இது எப்படி சாத்தியம்? சாதாரணமாக நமக்கு வேர்வை வந்தாலே நமக்கு சகிக்க முடியவில்லை, ஃபேனையும் ஏசியையும் தேடுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கோ இரத்த வேர்வை. அப்படியானால் இரத்த நாளங்கள் சிதைந்து வெடித்து வேர்வையோடு கலந்து வெளியேறியதோ எவ்வளவு வேதனை, தாங்கொணா வேதனை. அது மட்டுமா, தன்னோடு உண்டு உறங்கி உபதேசம் கேட்டு தான் செய்த அற்புதங்களையெல்லாம் கண்டு பிரமித்து தன்னை பின்பற்றின சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்தே தன்னை முத்தத்தினால் காட்டி கொடுக்கும் போது அவருடைய மனது எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பார்? இப்படி அவருடைய பாடு மரணங்களை ஒவ்வொன்றாக நம் கண்முன் நிறுத்தி தியானிப்பது நமக்கு பக்தி விருத்தியை கொடுக்கிறதா இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பக்தி வைராக்கியம் நமக்கு எப்படி வரும்? நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவரின் பாடு மரணங்களை தியானிக்க தியானிக்க நம்முடைய பக்தியானது விருத்தி அடையும். லெந்து நாட்களில் இருந்தா சிலுவை பாடு மரணங்களை தியானிப்பது பாரம்பரியமா பக்தி விருத்தியா? இத்தருணத்தில் நான் வாசித்த சகோதரன் சாம் ஜபதுரை அவர்களின் ஜெயமளிக்கும் கிறிஸ்துவின் ரத்தம் என்ற புஸ்தகத்திலிருந்து ஒரு செய்தியை மேற்கோளிட்டு காட்ட விரும்புகிறேன். அதில் ஒரு விசுவாச சகோதரனிடம்
தங்களின் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம் என்னவென்று கேட்டபோது ஒவ்வொரு நாளும் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசித்து கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானித்து அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரின் இரத்த ஊற்றின் தியானத்தில் ஸ்நானம் செய்வதுதான் என்றாராம். ஆம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களை தியானிப்பது வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையில் பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கும். அப்படி தினந்தோறும் தியானிக்க முடியவில்லை என்றாலும் இந்த லெந்து நாட்களில் ஆகிலும் தியானிப்பது நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குவது நிச்சயமே நிச்சயம். எனவே லெந்து நாட்களில் சிலுவை பாடு மரணங்களை தியானிப்பது பக்தி விருத்தியே என்று திண்ணமாக கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி உண்மையாகவே வேதத்தின் ஆழங்களை தியானித்து மிக அருமையாக சில விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். போராடி ஜெபிக்கும் போது பக்தி விருத்தி உண்டாகிறது, மற்றவருடைய சாட்சிகளை கேட்கும்போது பக்தி விருத்தி உண்டாகிறது, வேதத்தை வாசித்து சுவாசித்து அதை பக்தி விருத்திக்காக நாம் செல்ல முடியும். இது எல்லாவற்றுக்கு மேலாக சீஷர்கள் எம்மாவுங்கிற கிராமத்துக்கு போனபோது ஆண்டவராய் இயேசு வேத வசனங்களை விவரித்து சொன்னபோது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று அந்த விஷயத்தை படம் பிடித்து நமக்கு காட்டினார்கள். இன்னும் அநேக சத்தியங்களை விளங்கும்படியாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். 2 அணியினரும் பேசி முடித்திருக்கிறார்கள். இப்போது பக்தி விருத்தி அணியினர் ஆரம்பித்தார்கள். எனவே அவர்கள் முடிக்க வேண்டும். தலைவருக்கு மட்டும் ஒரு சிறு வாய்ப்பு கொடுக்கப்படும், ஒரு 2 நிமிடங்கள் மாத்திரம் கொடுக்கப்படும். ஏனென்றால் பாரம்பரியத்தில் அவர்கள் முடிக்கப் போகிறார்கள். அதற்காக நம்முடைய இப்பொழுது பக்தி விருத்தியே அணியிலிருந்து அதனுடைய தலைவர் செபஸ்டின் மேரி அவர்கள் 2 மணித்துளிகளில் தன்னுடைய அணியின் கருத்தினை சுருக்கமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். மறுபடியும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் தேவனை நன்றி செலுத்துகிறேன். அருமையானவர்களே, சுரேஷ் பிரதர் சொன்னார், பக்தி விருத்தி வந்த உடனே பரலோகம் போயிடணுமா? பக்தி விருத்தி வந்த உடனே பரலோகம் போனால் தானே உங்களை நம்ப முடியும்னு கேட்குறாரு. எபிரேயர் 12:1 நம்ம வாசிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். பாருங்கள், யாருமே இந்த பூமியில் பூரண புருஷர்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சிலுவையை நம்ம தியானித்து அதன் மூலமாக நம்ம என்ன செய்யணும், சுத்திகரித்து கொண்டு ஒரு நாள் ஆண்டவர் அழைக்கும் போது நம்ம பரலோகம் போகிறோம். ஜெய்சன் பிரதர் சொன்னார், கொடுக்குற குணம் வேணும், இவங்களுக்கெல்லாம் இல்லை, பாரம்பரியம் இவங்கன்ட்டு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவர் சொல்கிறார், அந்த ரங்கத்தில் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு, அந்த ரங்கத்தில் கொடுக்குற உதவியை ஆண்டவர் பார்க்குறாரு. 1 பேதுருல வாசிக்கிறேன், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்று. அதெல்லாம் வெளியில் காட்டணும்னு அவசியமே இல்லையே. நம்ம செய்கிற காரியம் ஆண்டவருக்கும் நமக்கும் தெரிந்தால் போதும். அந்த பிள்ளை 100 ரூபா போட்டுருச்சான், இவருக்கு உடனே ஒரு மனமாறுதல் வந்துருச்சான். அன்னைக்கு தான் இவர் பார்த்துருக்கிறார், அதனால தான் மனமாறுதல் வந்துக்குது. ஸ்தோத்திரம். பாருங்கள், வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அனுதினமும் சிலுவையை சுமக்கணும். இவர் சொன்னார், சிலுவையை சுமந்தா உடனே நீங்கள் பக்தி விருத்தி உண்டாகணும்னு சொல்லி. அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறோம், அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்கிற வரையிலும் அந்த சிலுவையை நம்ம தியானிக்கும் போது தான் நமக்கு என்ன ஆகுது, பக்தி விருத்தி உண்டாகுது. அருமையான நடுவர் இதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை எழுதினார். அதில் ஒரு சில காரியத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். பாருங்கள், யார் தொலைத்த சிலுவை என்ற தலைப்பில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆலயத்தின் வாசலில் அனாதையாய் கிடந்த கோர சிலுவை ஒன்று. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது யார் சுமந்த சிலுவையோ, இங்கே தொலைந்திருக்கிறார்களே. ஆராதனை அவசரத்தில் போவோரும் வருவோரும் திரும்பி கூட பார்க்கவில்லை. உரியவரிடம் சேர்க்க வேண்டுமே உள்ளுணர்வு உந்தி தள்ள ஓடோடி சென்று கையில் ஏந்தினேன். காரில் வந்திறங்கிய கல்விமானிடம் கேட்டேன், ஐயா இது தங்களுடையதா? சேச்ச, அதோ ஆலய உச்சியில் இருக்குதே, அதுதான் நான் அன்பளித்தது. பட்டு சேலை அணிந்த சீமாட்டியை கேட்டேன், தாயே இது தங்களுடையதா? கழுத்தில் தொங்கிய தங்கள் சிலுவை தடவி பார்த்து விட்டு சொன்னார், என்னுடையது என்னிடமே இருக்கிறது என்று. அம்பு வேகத்தில் பாய்ந்து ஆயரிடம் கேட்டேன். ஆயர் சொன்னார், சிலுவை சுமக்கும் பழக்கம் இங்கே யாருக்கும் இல்லை என்று. முன்னணியில் இருந்த மூப்பரிடம் சென்று கையில் அழுது கொண்டிருந்த சிலுவையை காட்டினேன்.
யாரோ தொலைத்திருக்கிறார்கள், காணிக்கை பெட்டியில் போட்டுவிட்டு போங்கள் சொல்லிவிட்டு காணிக்கையை தொகை பார்க்க போய்விட்டார். வெள்ளை அணிந்து நின்ற பெந்தேகோஸ்தே போதகரை கேட்டேன், ஐயா, இது உங்கள் சிலுவையா என்று. என் சிலுவையை இயேசு சுமந்து கொண்டார், இனி நான் சுமக்க தேவையில்லை என்று. இமெயில் வேகத்தில் கல்லறை காடு நுழைந்தேன். மேல்வானம் தொட்டு கீழ்வானம் கேட்க கூவினேன், இந்த சிலுவை யாருடையது, வந்தால் தருகிறேன் என்று. கிரைனைட் சிலுவைகள் நெற்றியில் நட்டபடி நீட்டி நிமிர்ந்து கிடந்தனர். யாரும் வாய் திறக்கவில்லை. இனியும் பொறுக்க முடியாத இயேசுவை கேட்டேன், இது யார் தொலைத்த சிலுவை? இயேசு சொன்னார், மகனே, அது உன்னுடைய ரட்சிப்பின் சிலுவை என்று. இவங்க பாரம்பரியம் பாரம்பரியம் பாரம்பரியம்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, இவங்க இந்த சிலுவையை தியானிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகுன்ட்டு நான் நினைக்கிறேன். பாருங்கள், அன்றைக்கு 2 கல்லன்க. ஒருத்தன் சொன்ன, ஆண்டவரே நீ வரும்போது என்னை நினைத்து கொள்ளுன்ட்டு. அவனுக்கு ஒரு பரதேசு கிடச்சிது. இந்த 3 கல்லருக்கு எது கிடைக்க போகுதுன்னே தெரியல. அதனால் ஆண்டவர் தான் இவங்கள பார்க்கணும். அதனால் இந்த நாட்களில் சிலுவை பாடு மரணத்தை நமக்கு தியானிப்பதின் மூலமாக நமக்கு கிடைப்பது பக்தி விருத்தி தான் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மிக அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது வரணும் என்ன இவங்க சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பாரம்பரியத்துக்கு கதை எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு தெரியும், நவம்பர் 2 வந்து கல்லறை திருநாள்னு கொண்டாடுவாங்க. அதை எல்லோரும் என்ன செய்வாங்க, கல்லறை தோட்டத்துக்கு போய் அந்த கல்லறைக்கு மாலை இதெல்லாம் போட்டு அங்கே உறவினர்களை பார்த்து அங்கேருந்து ஜோம் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு முறை நான் ஊருக்கு போயிருந்தேன். சாயந்தரம் வீட்டில் உட்காந்துருந்தேன். எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கல்லறை தோட்டத்துக்கு போயிட்டாங்க. எதுக்குன்னா இந்த மெழுகுத்திரி கொளுத்தி வச்சு அந்த மாலையெல்லாம் பூ மாலையெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஜோம் பண்ணிட்டு வந்துடுவாங்க சாயந்தரத்தில். நான் வீட்டில் உட்காந்துருந்தேன். எல்லோரும் போனாங்க. கல்லறை தோட்டத்துக்கு போயிருந்த ஒரு தம்பி வந்து கேட்டான், சித்தப்பா, என்னப்பா நீங்கள் கல்லறைக்கு இன்னும் போகலையா அப்படின்னா. எனக்கு தர்ம சங்கடமாக போச்சு. நான் சொன்னேன், எப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதுப்பா, கொஞ்ச நாள் பொறுத்து தான் நான் கூட போக மாட்டேன். யாராவது 4 பேர் தூக்கி கொண்டு போய் வைப்பாங்கப்பா, நான் இப்போ போகலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவன் சிரிச்சிட்டு போயிட்டான். எப்படியோ இந்த பாரம்பரியம் இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. வாங்க, உங்களுடைய சிலுவையை ஒரு முத்தாய்ப்பாய் அறையிங்க பார்க்கலாம், அல்லது சுமந்துட்டு தான் வாங்கலாம். இப்பொழுது அருமையான சகோதரி செபஸ்டின் மேரி அவர்கள், எனக்கு ஒரு நல்ல அருமையான சகோதரி அவங்க சிஸ்டர். ஆமாம் ஆமாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இயேசுநாதர் 40 நாள் உபவாசம் இருந்தார். சரிங்க, 40 நாள் உபவாசம் இருந்தார். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்தரித்து கொடுத்து, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். ரசத்தை எடுத்து கொடுத்து, இது என் ரத்தம் என்று சொல்லி, இதை நினைவாக 40 நாள் நான் உபவாசம் இருக்கிறேன், நீங்களும் உபவாசம் இருங்கள் என்று சொன்னாரா? அதானே, இதை நீங்கள் யோசித்தீங்களாங்கிறேன். சொன்னாரா? பேசிட்டீங்க, யோசித்தீங்களா? நம்முடைய தலைவர் யார், ஸ்தாபகர் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை சொன்னவர். அது எவ்வளோ முக்கியமாக இருந்தால் அதை சொல்லியிருப்பாரா இல்லையா? 40 நாள் நீங்களும் லெந்து நாட்களை அனுசரிங்கன்னு சொல்லலையே. நீங்கள் ஏமா சொல்கிறீங்க? இல்லாதது ஏமா நீங்கள் கொண்டு வரீங்க? அப்போ பாரம்பரியம் தானே. அதானே, இயேசு என்ன சொன்னார், சிலுவை எடுத்துட்டு பின்னால் வாங்க, அப்படி சொன்னார். இதை நீங்கள் அனுசரிங்கன்னு சொன்னார். மோசே 40 நாள் இருந்தார், எலியா 40 நாள் இருந்தார், இவர் இருந்தார், அவர். அதெல்லாம் ஏமா சொல்கிறீங்க? 40 நாள் இருக்கும்படி ஆண்டவராக இயேசு சொன்னாரா? என் ஆண்டவராக இயேசு சொன்னதான் நாங்கள் கடைப்பிடிப்போம். அப்போ நீங்களா ஒரு பாரம்பரியத்தை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை பிரதர். நீங்களா ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வந்து 40 நாள் என்று சொன்னால் அது பாரம்பரியம் தான்மா. அடுத்து வந்த சகோதரி சொன்னாங்க, நினைவை மக்கள் 40 நாள் மனம் திரும்பினார்கள், தசமபாகம் கொடுத்தார்கள். நான் கேட்குறேன், 40 நாளில் நீ எத்தனை மணி நேரம் சிலுவையை தியானிக்கிற? எத்தனை மணி நேரம் நீங்கள் தியானிக்கிறீர்கள்? 1 மணி நேரம் எனக்கு விழித்திருங்கள் என்று சொன்னாரே, நீங்கள் 1 மணி நேரம் சிலுவையை தியானம் பண்ணுகிறீர்களா? உண்மையை சொல்லுங்கம்மா, உண்மையை பேசுங்க. என்ன சேலை எடுக்கலான்னு யோசிக்கிறாங்க. உண்மையை பேசுங்க, சும்மா ஏதோ பேசணுன்னு வந்து எதையாவது பேசிடாதீங்க. அந்த சிலுவை 40 நாட்களும் எத்தனை மணி நேரம் நீங்கள் சிலுவை தியானம் செய்கிறீர்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
அது இருந்தால் தானே தொட்டு சொல்லுவாங்க. அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க, எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்குறாங்க. நாங்கள் சிலுவையே தியானிக்கிறோம்னா பொய் தானே. ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அந்த சகோதரி சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. அப்போ அதில் தசமபாகம் எவ்வளோ நேரம்? 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுக்குறீங்களா? அப்போ தசமபாகம் கொடுத்தாங்கன்றீங்க. 40 நாட்கள் எத்தனை மணி நேரம் நீங்கள் தியானிக்கிறீங்க சிலுவையை? சிலுவைன்றீங்க. அப்புறம் பாருங்கள், ஆண்டவரை இயேசு சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னாரு. ஏற்கனவே அதை தானே செஞ்சிட்ருக்குறோம். அண்ணா, அதனால் பாருங்கள், நீங்களே சொல்லுங்கம்மா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். எத்தனை மணி நேரம் நீங்கள் அந்த 40 நாளில் உட்காந்து தியானிக்கிறீங்க? 1 மணி நேரம் முழுசாக நீங்கள் தியானிப்பீங்களா? கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போகிறார்கள். என்ன அதெல்லாம் சும்மா பில்டப் எல்லாம். அப்போ பாருங்கள், அடுத்து வந்த சகோதரி சொன்னாங்க, அவங்க ஒரு நல்ல ஒரு தலைமை ஆசிரியர். நான் உங்களை பாராட்டுகிறேன் சகோதரியே. அவர் பார்க்குறாரு, ஏன்னா இவர் வாத்தியார். தலைமை ஆசிரியர் என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். பக்கம் பக்கமாக வந்து எழுதி கொண்டு வந்து அதை பேச வேண்டும் என்று பேசிவிட்டார்கள். நல்ல ஒரு சிலுவை சொற்பொழிவை ஆற்றினார்கள். நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் பாருங்கள், அதை கேட்டு கொஞ்சம் மனம் திரும்புங்க. அவங்க சொன்னாங்க, வேதத்தை தியானிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். ஏன் 40 நாட்களில் தான் நீங்கள் தியானிக்கணுமா? ஏன் மற்ற நாளில் தியானிக்கக்கூடாதா? அந்த நாட்களில் தான் தியானிக்கணும்னு கிடையாது. அப்போ நீங்கள் அதை பாரம்பரியமாக தான் கொண்டு வரீங்க. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அதை நீங்கள் பாரம்பரியமாக தான் கொண்டு வரீங்க. மட்டும் இல்லை, எல்லா நாளும் தியானிக்க வேண்டும். சிலுவை தியானம் என்பது 40 நாள் மட்டும்தான் பண்ணணும்னு எங்கேயாவது இருக்குதாங்க? எங்கேயாவது இருக்கிறதா? இல்லவே இல்லை. சிலுவை என்பது வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவராக இயேசு எனக்காக சிலுவையில் தொங்கினார். The Lord Jesus died for me on the cross. He gave his life for me on the cross. He shed his blood for me on the cross. எனக்கு அது ஒவ்வொரு நாளும் தியானிப்பதான் கிறிஸ்தவன். ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஒரு அருமையான சகோதரிகளுக்கு கல்லர்கள்னு பட்டம் கொடுத்தாங்க. நாங்கள் கல்லர்கள் கிடையாதுமா, நாங்கள் தேவ பிள்ளைகள்மா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளை. நாங்கள்லாம் தேவ பிள்ளைகள்மா. எங்களை அப்படி சொல்லிட்டீங்களேம்மா, பரவாயில்லம்மா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்கள், ஆகவே பாருங்கள், சொற்பொழிவு ஆற்றினார்கள். ஆனால் எனக்கு என்ன பக்தி விருத்தி கிடைத்தது, என் சபையாருக்கு என்ன பக்தி விருத்தி கிடைத்ததுன்னு விளக்கவே இல்லை. யாருமே விளக்குனாங்களா? இவங்க இப்படி பக்தி எங்க எல்லா நாளும் தான் நம்ம சிலுவையை தியானிக்கணுங்க. 40 நாள் மட்டும் தியானிக்கணும்னு ஆண்டவரை இயேசு சொன்னாரா? சீஷர்கள் சொன்னாங்களா? ஆதி திருச்சபையில் அப்படி பண்ணாங்களா? ஆதி திருச்சபையில் பண்ணாத செய்யாததை ஆண்டவரை இயேசு சொல்லாததை, சீஷர்கள் சொல்லாததை, அவரோடு கூட இருந்தவர்கள் சொல்லாததை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 6வது சொல்லலை, வேதத்தில் சொல்லவில்லை. நீங்கள் இந்த மோசே, எலியா இதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை இயேசு 40 நாள் இருந்தார். சார் நீங்கள் இப்படி இருங்கன்னு சொல்லவில்லையே. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். 6வது நூற்றாண்டில் போப் கிரிகோரி கொண்டு வந்த பாரம்பரியத்தை தான் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, 40 நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் சிலுவையை நீங்கள் தியானிக்க வேண்டும். அவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதான் எனக்கு சீஷன் அல்ல என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு. ஆகவே நாங்கள் சொல்லுவது பாரம்பரியமே பாரம்பரியமே பாரம்பரியமே. 40 நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் சிலுவையை தியானிப்போம், சிலுவையை சுமப்போம், கர்த்தர் இயேசுவின் பின்னே செல்வோம், அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம், வருகையில் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வாய்ப்பளித்த எல்லாருக்கும், போதகருக்கும், நடுவர் ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக 2 அணியினரும் பேசி நிறைவு செய்திருக்கிறார்கள். உண்மையாகவே நிறைய விஷயங்களை 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. இவரும் பேசினார், அவர் இன்னும் சிறப்பாக கொடுத்தாரு, இவங்க பாயிண்ட்டாக கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒன்று நான் எதையும் ரிவைஸ் பண்ண முடியாது, எல்லாமே ரொம்ப யோசிக்கணும். அது உண்மையாகவே சொல்ல போனால் பார்க்குற வேலை டக்குன்னு முடிச்சிடலாம். அது நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு. அது ஒரு பாரம்பரியம்தான். அது அப்படியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு 2 பேரும் இவங்க பேசியிருக்காங்க. இல்லை இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைடுக்கு பேசியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தலை சுற்றுது. எப்படியாவது சொல்லி ஆகணுமே, இல்லைன்னா நீங்கள் என்ன ஒரு வழி பண்ணிவிடுவீங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறோம். இப்போது பாரம்பரியம் இயேசு சொன்னாரா
அப்படிங்கிறாங்க. உண்மைதான், இயேசு இதை கை கொள்ளுங்கன்னு சொன்னாராங்கிற மாதிரி கேட்குறாங்க. பஸ்கா பண்டிகைங்கிறது அது ஒரு பாரம்பரியமான நிகழ்வாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவும் சொல்லும்போது சொல்லி வைத்தார். என்ன சொன்னார்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவ்வளோதான். என்னை நினைவு கூறும்படி நான் வரும் வரை இதை என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் அதை முடிச்சிட்டார். இப்போ அவர் வரது வரையில் நம்ம செஞ்சிட்டு இருக்கணும், இவர் செய்கிறார். கரெக்ட். ஆனால் இப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நம்ம ஏன் செய்கிறோம்? எல்லா விஷயமும் நம்ம செய்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம ஒரு நாட்களில் சொல்லிகிட்டு இருந்திருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சபை அது பாரம்பரிய சபை. ஆனால் பெந்தேகோஸ்தே சபை தான் ரொம்ப யோக்கியமான சபைன்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெண்டிகாஸ்த சபையும் பாரம்பரியமாக தான் உட்காந்துட்டுருக்கு. காலையில் முன்னால் எல்லாம் பெண்டிகாஸ்டல் சபையில் காலையில் 9 o'clock சர்வீஸ் ஆரம்பிக்கும், 2 மணிக்கு முடியும். இப்போ அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து காலையில் 6 மணிலேருந்து 7:30 வரை ஒரு சர்வீஸ், 7:30லேருந்து 9 வரை ஒன்று, 9லேருந்து 10 வரை ஒன்று, அப்புறம் 11லேருந்து 12 வரை ஒன்று. இந்த மாதிரியே வர வேண்டியது, உட்கார வேண்டியது, எழும்பி போக வேண்டியங்கிறது மாதிரி சர்வீஸே நம்ம மாற்றிட்டோம். அப்போ இதில் எங்கே பக்தி விருத்தி உண்டாகுதுன்னு பார்த்தோம்னா அது இல்லைங்கிற நிலைமையில் தான் இருக்குது. அது ஒரு பாரம்பரியமாக அதை நம்ம நினைச்சிட்டோம். சபை நானே சபையில் பாதம் கழுவுதல் நிறுத்தப்பட்டு விட்டது. கொரோனா வந்தது. இவங்க யாரும் இப்போ என்ன செய்கிறதில்ல. ஆண்டவர் சொன்னார், இது எனக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம்னார். இவங்க யாரும் இப்போ சரீரத்தை தொடுறதே இல்லை, அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. ரத்தத்தையா எல்லாம் அளந்து லிமிட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நம்ம ஆட்கள் நிறைய பெண்டிகாஸ்டல் ஆட்கள்கிட்ட பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ்கிட்ட அதுக்கு நிறைய விளக்கம் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது அன்னைக்கு அப்படி கொடுக்கப்பட்டுச்சு, இது இன்னைக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அப்படியெல்லாம் நிறைய விளக்கம் வச்சு அவங்க சௌகரியத்துக்கு மாற்றிப்பாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. இது பாரம்பரியமாக பக்தி விருத்திக்கு ஏதுவானதா, பக்தி விருத்தி இருக்குதா, பாரம்பரியத்துக்கு ஏதுவானதாங்கிறத பற்றி ரொம்ப யோசிக்கணும். பார்த்தோம்னா இந்த பாரம்பரியத்துக்கும் பக்தி விருத்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா? இந்த என்ன சம்பவம்? இந்த லெந்து நாட்களில் சிலுவை பாடு, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணங்களை தியானிக்கிறோம். இது பாரம்பரியம்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவானதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டிலையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா, பக்தி விருத்திக்கும் பாரம்பரியத்துக்கும் தொடர்பு இருக்குதான்னு பார்த்தோம்னா ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குது. பக்தி விருத்திக்கும் பாரம்பரியத்துக்கும் தொடர்பு இருக்குது. இந்த விஷயம் பாரம்பரியமாக நடந்துட்டு வர்றதுக்கு அதில் பக்தி விருத்திக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ அதை நம்ம கொஞ்சம் தியானிக்கணும். எப்படி தொடர்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இசை கருவி இருக்குது. இங்கேயே நிறைய இசைக்கருவிகள் இருக்குது. ஒரு இசைக்கருவி பியானோ அப்படின்னு ஒரு இசைக்கருவி இருக்குது, அல்லது வீணை, ஏதோ ஒரு இசைக்கருவி இருக்குது. அதுக்கும் இசைக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டால் தொடர்பு இருக்குது. அந்த இசைக்கருவியை வாசிக்கும் போது என்ன உண்டாகுது? இசை உண்டாகுது. நம்ம சொல்லிடலாம் இது பாரம்பரியம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டையும் விளக்கி நான் உங்களுக்கு சொல்லி சீக்கிரமாக நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா தாவீது அந்த இசைக்கருவி இருக்குது. இந்த இசைக்கருவி எப்போதில் இருக்குது? கடந்த தலைமுறையில் இருந்தது. இன்றைக்கி பியானோ அல்லது கீபோர்டுன்னு சொல்கிறோம். அதனுடைய முந்தின வடிவம் பார்த்திங்கன்னா ஹார்மோனிய பெட்டி. அதுக்கு முந்தின வடிவம் பார்த்திங்கன்னா இன்னொன்று இருந்தது. போய் நீங்கள் தாவீது சிறுவனாக இருந்தது போல் கூட அவன் என்ன செஞ்சான்? இசைக்கருவியை வாசித்துட்டு இருந்தான். வாசித்து தேவனோடு ஐக்கியமாக இருந்தான். நீங்கள் அதில் பார்த்திங்கன்னா அவன் யாழ் வாசித்தான்னு இருக்குது. அப்படி அநேக கருவிகள் இருந்தது. இப்போவும் ஒரு இசைக்கருவி இருக்குதுன்னு வச்சுப்போம். இருக்கட்டும், இசைக்கருவி அது அதை நான் எதுக்கு ஒப்பிடுவேன்னு சொன்னால் பாரம்பரியத்துக்கு ஒப்பிடுவேன். இசைக்கருவிங்கிறது ஒரு பாரம்பரியம் போன்ற, இவங்க பாரம்பரியங்கிறாங்கல்ல, அது ஒரு இசைக்கருவி அப்படின்னு வச்சுக்கிடுங்க. இப்போது அதோடு முடிஞ்சு போச்சான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரம்பரியம்னு இவங்க சொன்னாலும் பக்தி விருத்தின்னு இவங்க சொன்னாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார், வசனம் என்ன சொல்லுன்னு பார்த்து தான் நான் சொல்ல முடியும். ஆண்டவர் வசனம் சொல்கிறது. பவுல் எழுதும்போது எழுதுகிறார், கொலோசியருக்கு எழுதும்போது எழுதுகிறார் 3:24 எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷருக்காக செய்யாதீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்.
இந்த பாரம்பரியம் என்று சொல்லுகிற இந்த காரியம், இந்த லெந்து நாட்களில் தியானிக்கப்படுகிற இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், தியானிக்கும் போது இப்போதெல்லாம் போய்விட்டது. சபைகளில் அதெல்லாம் இல்லை, அநேக சபைகளில் இல்லை. நான் எல்லாம் சிறுவனாக இருந்தபோது ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்நானம் பெற்றபோது அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா திருவிருந்து கொடுப்பாங்க, சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்க, வர வேண்டியது, நிற்க வேண்டியது, கூப்பிட வேண்டியது, எல்லாருக்கும் புட்டு 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 அது அந்த வசனத்தை சொல்கிறதே இல்லை. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய திரு சரீரமாக இருக்கிறது. முன்னாலெல்லாம் பாஸ்ட் சொல்லுவார், முழங்கால் போட்டு நின்று வாங்கணும். இப்போ எல்லாம் போயிடுச்சு, கூட்ட நெரிசல் அதிகமாகிடுச்சு, அப்படியே அள்ளி அள்ளி தெளிச்சிட்டு போகிறாங்க. இது இன்றைக்குள்ள நாட்களில். ஆனால் அன்னைக்கு எப்படி நடக்கும்னா, நான் அதை பார்த்தது தானே, அதை வச்சு தான் நான் சொல்ல முடியும். எப்படி நடக்கும்னா, பந்தி பந்தியாக எங்களை உட்கார வைப்பாங்க. சபை முடிஞ்ச உடனே பந்தி பந்தியாக உட்கார வைப்பாங்க. அன்னைக்கு பாஸ் என்ன செய்வார்னா, கொஞ்சம் சீக்கிரமாக மெசேஜை முடிப்பார். ஒரு 15 நிமிஷம் முன்னாடி முடிச்சிருவார் அன்னைக்கு மட்டும். நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் வாரம் 1.5 மணி நேரம் பேசினாலும் திருவிருந்து அன்னைக்கு 1.25 மணி நேரம் பேசுவாங்க. பேசிட்டு எல்லா நேரத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் வா சாப்பிட்டு ஓடு அப்படின்னு துரத்துற நிலைமைக்கு இன்றைக்கி சபை போயிடுச்சு. இப்போது அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, எங்களை பந்தி பந்தியாக உட்கார வச்சுட்டு வசனத்தை எடுப்பாங்க. இப்போ எல்லாம் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறத நான் காது கேட்டே நாளாகி போச்சு. எடுப்பாங்க. 1 கொரிந்தியர் 11:23 போயிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய திரு சரீரமாக இருக்கிறது என்றார். அப்படின்னு சொல்லும்போதே எங்கள் இருதயம் எல்லாம் அப்படி நடுங்கும். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றார் அப்படின்னு சொல்லும்போதே எங்கள் கண்ணில் இருந்தெல்லாம் அப்படியே தண்ணி கொட்டும். இன்னும் யாருக்கு கண்ணில் தண்ணி கொட்டுச்சு? அப்போ இதை எப்படி சொல்கிறது? பாரம்பரியங்கிறதா பக்தி விருத்திங்கிறதா? கர்த்தருடைய பந்தியை ஒழுங்காக உட்காந்து அனுசரிக்கிறோம், ஆசரிக்கிறோம். ஏதோ கடமை சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ நோக்கம் எல்லாம், திருச்சபைகளுடைய நோக்கம் எல்லாம் ஜனங்களை கட்டி எழுப்பணும் என்கிறதை காட்டிலும், இந்த ஜனங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கணுங்கிறதை காட்டிலும், ஒன்றை காட்டிலும் நான் பெரிய பில்டிங் எப்படி கட்டுறது, அந்த பாஸ்டரை விட பெரிய பில்டிங் நான் எப்படி கட்டுறது, இதிலேயே நோக்கமாக போச்சு. இதை தவிர ஜனங்களை கட்டி எழுப்புறதில், கர்த்தருக்காக கட்டி எழுப்புறதில் இருக்கிற வேகம் குறைஞ்சி போய் கிட்டத்தட்ட பாரம்பரியமாக தான் போயிட்டு இருக்குது. அது யதார்த்தம், அது உண்மை, அதை மறுக்க முடியாது யாரும். ஏதோ கடமைக்காக வந்தோமா, ஆத்திரம் சோத்திரம் அல்லேலியான்னு போட்டோமா, காணிக்கையை போட்டோமாங்கிற மாதிரி போயிட்டுருக்குறோம். ஆனால் இது நல்ல ஆரோக்கியமான நிலைமை அல்ல. அதுதான் உண்மை. கர்த்தர் காட்டி கொடுத்தது அல்ல, நம்ம கற்பித்து கொடுத்ததும் அல்ல இது. அப்போ என்ன சொல்கிறது? தீர்ப்பு என்ன சொல்கிறது? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன். இந்த பாரம்பரியத்தை நான் எதுக்கு ஒப்பிடுகிறேன்? இசை கருவிக்கு ஒப்பிடுகிறேன். இங்கே வசனம் என்ன, தலைப்பு என்ன சொல்லுது? தியானிக்கும் போது, பாடு மரணங்களை தியானிக்கும் போது, இந்த இசை கருவி இருக்குது இல்லையா, ஒரு இசை கருவி இருக்குது. அந்த இசை கருவியை நான் சும்மா வச்சிட்டு இருந்தேன்னா எந்த பிரயோஜனம் இல்லை, எந்த பிரயோஜனம் அதனால் எனக்கு இல்லை. அதை வாசிக்கணும். இந்த பாரம்பரியத்தை சும்மா வச்சிட்டு இருக்கிறதுல எதுவுமே இல்லை. அதை தியானிக்கும் போது, ஒரு வார்த்தை இருக்குது தலைப்பில், அதில் ஒரு விஷயம் இருக்குது, தியானிக்கும் போது. அப்போ இசை கருவியை வாசிக்கும் போது, இசைக்கும் போது அதுலேருந்து ஒரு இசை எழும்புது. தாவீது என்ன செஞ்சான்? இசை கருவியை வாசித்தான். அதுலேருந்து வந்த இசை என்ன பண்ணுச்சு? சவுலுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவி அது துரத்திச்சு, அல்லது அது இசை சத்தத்தை கேட்டோன்னே துரத்திச்சு. ஆனால் எல்லாரும் வாசித்தோன்னே அது போகலை. தாவீது வாசித்த போது போச்சு. காரணம் என்னென்னா, அவனுக்குள்ளே என்ன இருந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். இப்போ அந்த இசைக்கருவி வாசிக்கும் போது அந்த இசை ஒரு கிரியை நடப்பித்தது. அதுபோல் இந்த பாரம்பரியம் என்று நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும்போது, இந்த பாரம்பரியத்திலே நம்ம செய்தாலும், இந்த வேத வசனங்களை எடுத்து தியானிக்கும் போது, நம்முடைய உண்மையிலேயே தியானிக்கும் போது
அதுக்குள்ளே என்ன உண்டாகுதுன்னா நம்ம இருதயம் வந்து என்ன செய்யுதுன்னா அநேக நேரங்களில் ஒவ்வொரு வசனங்களையும் கோட் பண்ணி அதை ரசித்து வாசிக்கும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யுது, குளிர்ந்து விட்டு எரியுது. ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரமாவது என்ன உண்டாகுது, 10 தடவை நம்ம அப்படி பாரம்பரியமாக செஞ்சாலும் அடுத்த ஒரு தடவையாவது நம்மளை என்ன செய்யுது, ஒரு பக்திக்கு நேராக நம்ம என்ன செய்யுது, அது உந்தி தள்ளுது. இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, அவர் எனக்காக பாடுபட்டார், அவரை மாதிரி நானும் மறையணும். வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற போது அவரோடு கூட மரித்தீர்களே, இப்போது நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, அவரை தரித்து கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு வாசிக்கும்போது இப்போ இயேசு கிறிஸ்து நம்மள்கிட்டேருந்து வெளிப்படணும். மற்றவங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். நம்ம சரீரத்தில் ஒரு நேரம் இல்லைன்னாலாவது ஒரு நேரமாவது தீர்மானம் பண்ணுகிறோம். இனிமே நம்ம மாமியார் என்ன செய்யக்கூடாது, சிடுக்குன்னு பேசக்கூடாது. மருமகளை என்ன செய்யக்கூடாது, குட்டி பேசக்கூடாது. நம்ம இனி எத்தனை நாள் இந்த பூமியில் இருக்க போகிறோமோ, இருக்கிறது வரையிலும் இயேசு வர்றது வரையிலும் நம்ம எடுக்கப்படணும். இல்லை நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சேரணும். இனிமேல் என்ன செய்யணும், மருமகளை சொந்த மகளாக நேசிக்கணும் என்கிற ஒரு தீர்மானம் என்ன செய்கிறோம். ஒரு நேரம் இல்லைன்னாலும் ஒரு நேரம் நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். அது பாரம்பரியம் போல் தோன்றினாலும் வருடம் அதை செய்யும்போது இந்த வருடம் இல்லைன்னாலும் அடுத்த வருடமாவது என்ன செய்ய முடியும், அந்த பக்திங்கிறது ஒரு விதை நமக்குள்ளே இருக்குது இல்லையா. அந்த ஒரு பக்திங்கிற விதை நமக்குள்ளே இருந்ததுனால தானே நம்ம ரட்சிக்கப்பட்டு இந்த அளவுக்கு வேதத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது இல்லவே இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவருடைய விதை நிச்சயமாக என்ன செய்யும், கிரியை செய்யும். அது நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை, ஒரு எழும்ப பண்ணும், ஒரு பக்தி விருத்தி அது என்ன செய்யும், தூண்டும். பக்தியை தூண்டி அது நிச்சயமாக அந்த பக்தி என்ன செய்யும், விருத்தி அடைய பண்ணும். அதை நம்ம மறுக்க முடியாது. அதனால் நல்லா பார்த்தோம்னா ஒரு இசைக்கருவிக்கும் இசைக்கும் போது எழும்புகிற இசையும் போல அந்த பாரம்பரியம் என்று சொன்னாலும் பாரம்பரியத்திலே நம்ம இருந்தாலும் தியானிக்கும் போது அந்த வார்த்தை அங்கே இருக்கிறது தலைப்பில். தியானிக்கும் போது அந்த வசனங்கள், வார்த்தைகள் கர்த்தருடைய அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள். அது நம்ம ஏதோ ஒரு வார்த்தைன்னு சொல்ல முடியாது. என்னுடைய வசனம் எப்படி இருக்கிறது, ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள அது நம்ம தியானிக்கும் போது நிச்சயமாக அந்த பக்தி, நமக்குள்ளே இருக்கிற பக்தி என்ன செய்யும், விருத்தியை உண்டாக்கும் என்று இறுதியாக தீர்ப்பினை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.